நியூ இயர் அபியா, ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பா வந்து நம்ம ஆஸ்பைரிங் ஜுடிஷியரி ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஏபிபி அதுக்கப்புறமா கண்டிப்பா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல போட்டதா ஐ மீன் ஜான்ல போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறமா ஒரு 4 to 5 monthsல சிஜே வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த வருஷத்துல சிஜே வரத்துக்கு 90% வாய்ப்புகள் உண்டு. ரீசன் என்னன்னா நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லா எக்ஸாமும் போடுறாங்க. லாஸ்ட் டைம் கூட டிஜே சிஜே எப்படி வந்துச்சு, பக்கத்து பக்கத்துல தான் வரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நோட்டிபிகேஷன் போட்டோன்னு நம்ம ஹசில் பண்ணாம முன்னாடியே படிச்சு வைக்கிறது தான் வந்து கரெக்டான டெசிஷன். சோ 1.5 years எனக்கு எலிஜிபிலிட்டிக்கு 1.5 years இருக்கு மேம் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப உஷாரா ப்ரிப்பேர் பண்ணும். அப்ப எலிஜிபிளா இருக்கவங்க இந்நேரம் முடிச்சு கையில வச்சிருந்துருக்கணும். அப்பதான் ஜட்ஜு கன்ஃபார்மா ஆக முடியும்ன்றத சொல்ல முடியும். ஓகேங்களா? இல்ல எனக்கு 1.5 years கூட இல்ல மேம் 2 years இருக்கு அப்படின்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் டேவே நம்ம படிக்கிறது எல்லாமே நமக்கு செட்டில் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம அந்த அந்த ரேஞ்சுக்கு கிளாஸ் போற ரேஞ்சுக்கும் சரி, நமக்கு பேராக் பழக்கப்படுறதும் சரி, புக்ஸ் பழக்கப்படுறதும் சரி, அந்த செட்டில் ஆறதுக்கே ஒரு 6 months ஆயிடும். யூபிஎஸ்சியுமே அப்படிதான், அந்த செட்டில் ஆறதுக்கே ஒரு 6 months ஆயிடும். சோ 2 years பிஃபோர் த எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் பண்றதுதான் வந்து கன்ஃபார்மா ஜட்ஜ் ஆகிறதுக்கான வே. ஓகேங்களா? டன். சோ டுடேஸ் கிளாஸ் நம்ம போயிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா அது மட்டும் கிடையாது, நம்ம எதோட சேர்த்து படிப்போம்? நம்ம ஒதுக்கவே முடியாது. சோ பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் இதையும் சேர்த்துதான் நம்ம படிக்க போறோம். இப்போ இந்த ஆக்ட் நம்ம சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே பிரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏல இருந்து 10 கொஸ்டின் வந்துரும், 10 எம்சிக்யூ. மேம் 10 தானா அப்படின்னீங்கன்னா 10 மார்க்கா நம்ம எடுத்துட்டு போகலாம். என்னோட அம்மா கூட மிஸ் பண்றேன். மிஸ் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணி. குட் மார்னிங் மேம். ஒரு சின்ன டவுட் மேம். என்ன கிளாஸே ஸ்டார்ட் பண்ணல டவுட் இருக்கீங்களே? இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலீங்க. சாரி மேம், நான் நியூ பேட்ச் மேம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எங்களுக்கு ஆக்சுவலி ஓரியன்டேஷனே வந்துட்டு பழைய வீடியோஸ் தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது எப்பயுமே அதே ஓரியன்டேஷன் தான், ஒரே விஷயம் தான் எல்லாருக்கும். ஓகே மேம். பிகாஸ் நாங்க இப்போ எங்களுக்கு புதுசா லா மாறினதுனால நாங்க வந்துட்டு ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் வந்துட்டு 3 years ப்ராக்டிஸ் பண்ணாதான் நாங்க வந்துட்டு எக்ஸாமே வந்துட்டு அட்டம் பண்ண முடியுன்றதெல்லாம் இருக்கு மேம். ஸோ அது ரிகார்டிங்கான டவுட்ஸ்லாம் இருக்கு. அதான் எங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு அதுல என்ன போட்டிருந்ததுன்னா ரெக்கார்டிங் செஷன்ஸ் தான் காமிக்குங்கிற மாதிரி போட்டுருது. அதான் நீங்க லைவா எடுப்பீங்களா இல்லைன்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் தான்? ஒரு டவுட். இல்ல லைவா தான் எடுப்பேன் நான். அதுதானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். உங்களுக்கு ரெக்கார்டிங் எதுக்குன்னா சில பேர் ஃபுல்லா சிலபஸ் கவர் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ ஆல்ரெடி நாங்க சிலபஸ் கவர் பண்ணி வச்சுப்போம், இனிமேலும் கவர் பண்ணிட்டு தான் இருக்க போறோம்ன்றதுக்கு ப்ரூஃப் அது. ஓகே மேம். பிகாஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ்னா டவுட்ஸ் கேட்க முடியாது, அதான் லைவ் கிளாஸஸ்னா டவுட்ஸ் கேட்க முடியும். அதான் மேம். மதர் ப்ராமிஸ், உங்க மதர் எங்க மதர் ப்ராமிஸ், எல்லா மதர் ப்ராமிஸ் கண்டிப்பா லைவ் கிளாஸஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். நீங்க அட்மின் டீம் கிட்ட கேட்டீங்கன்னா லைவ் கிளாஸஸ் வில் ஹேப்பன் அப்படின்றது கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ரெக்கார்டிங் எதுக்குன்னா நீங்க லீவ் எடுத்தீங்கன்னா அந்த கிளாஸை பாத்துக்கிறதுக்கு தான். சரிங்களா? ஓல்ட் ரெக்கார்டிங் எதுக்குன்னா நாங்களாம் கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ற ப்ரூஃப்காக. ஓகே, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. டன். சோ இன்னைக்கு நம்ம எவிடன்ஸ் ஆக்ட் பார்க்க போறோம்னு சொல்லியாச்சு. இது பிரிலிம்ஸ்ல எவ்வளவு மார்க்குக்கு வரும்னு சொன்ன? 10 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக வரும். இதுல நம்ம எல்லா செக்ஷன்ஸையும் பை ஹார்ட்டா தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எது முக்கியமான செக்ஷன் நான் சொல்லிட்டு வரணும் அத கண்டிப்பா நீங்க செக்ஷன் அண்ட் கான்செப்ட். எப்பயுமே உங்களுக்கு எம்சிக்யூ எப்படி வரும்னா ரொம்ப இன்டெப்தா வருமான்னு கேட்டா 2018ல வந்துச்சு, 2019 சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ல வந்தது, 2023ல வரல. ஆனா இப்போ பிராக்டிஸையும் இன்க்ளூட் பண்ணனால மாடரேட்டா क्वेश्चंस போறதுக்கு சான்சஸ் உண்டு. சோ நம்ம எப்படி படிப்போம்? இந்த செக்ஷன், இந்த கான்செப்ட், இத பிராக்டிகலி அப்ளை பண்ணா எப்படி வரும், இந்த 3 ஏரியாவை நம்ம எவிடன்ஸ்ல கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கணும். அதுக்குன்னு சில செக்ஷன்லாம் நான் பார்க்காமயே போயிடுவேன் மேம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமயே போயிடுவேன். அப்படி கிடையாது, நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணுவேன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அது ரொம்ப ரொம்ப மெயின். என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா நான் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றது எங்க?
ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன்ஸ திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா எப்படி ஒரு செக்ஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும்? ரிவிஷன். ரிவிஷன்லயே உங்களுக்கு என்ன மோட்ல ரிவைஸ் பண்றோம்னு நான் இப்ப சொல்லிடுறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. மெயின்ஸ்க்கு நம்ம எப்படி படிக்கணும்னா சப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸா படிக்கணும். ஏன்னா மெயின்ஸ்ல உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் பேப்பர் 1 அதுலதான் மார்க் போடுறது ரொம்ப டஃப். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க 87 88 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க யூபிஎஸ்சி லா ஆப்ஷனல்ல ஜாயின் பண்ணவங்க, அதுக்கப்புறமா ஜுடிஷியல் சர்வீஸ் ஜாயின் பண்ணாங்க. அவங்க தான் ஆக்சுவலி வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஆனா என்னன்னா அவங்கள ஒரு பேப்பர்ல மட்டும் ஃபெயில் பண்ணி விட்டாங்க. சோ அதனால அவங்க ஜட்மெண்ட் போட்டு திருப்பி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஷி காட் த பிளேஸ்மெண்ட் நவ், தனியா இன்டர்வியூ நடத்தி. ஓகேங்களா, நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா பேப்பர் 1 இஸ் வெரி ரிஸ்கி. ஆனா எவ்வளவு மார்க் வரைக்கும் எடுக்கலாம்? 80s வரைக்கும் எடுக்கலாம். அப்படின்னும் போது ஸ்கோப் இருக்கு. அப்ப எப்படி நீங்க மார்க்க வாங்கலாம்? எதுக்கு நிறைய மார்க் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன்ஸ். செக்ஷன் கண்டிப்பா நாட் நெகோஷியபிள். எனக்கு தெரியல, நான் விட்டுட்டு வந்துட்டேன், மார்க் கண்டிப்பா போகும். செக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஓல்டு செக்ஷனா நியூ செக்ஷனான்னு கேட்டீங்கன்னா போத் த செக்ஷன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது கீவேர்ட்ஸ். நம்ம வார்த்தைக்கு 1000 எழுதலாம், ஆனா கீவேர்ட்ஸ் நம்ம பேராக்ல என்ன கொடுத்திருக்காங்க அந்த கீவேர்டை நம்ம ஸ்பாட் பண்ணி எழுத தெரியணும். அதுக்கு அடுத்து அதை சப்போர்ட் பண்ற இலஸ்ட்ரேஷன்ஸ். இலஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப தேட வேண்டாம் வெளியில, அங்க பேராக்ல எக்கச்சக்க இலஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதுல ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சு எழுதுறது. இதுக்கப்புறமா லிங்கிங் ஆஃப் லாஸ். எங்க நம்ம சிஆர்பிசி கூட லிங்க் பண்ணோம். எப்பயுமே 3 விஷயத்த, 3 இல்ல எனக்கு தெரிஞ்சு 4 விஷயத்த ஒன்னா லிங்க் பண்ணோம். ஒண்ணு நம்மளோட இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நான் சொன்னாலே நீங்க பிஎஸ்ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? சோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதோட சேர்த்து நம்ம என்னது ஐபிசி, ஓகேங்களா, அதோட சேர்த்து இன்னொன்னு என்னது சிஆர்பிசி. சோ இது 3 ஓல்டு லாஸும் சரி 3 நியூ லாஸையும் சரி நம்ம லிங்க் பண்ணி தான் படிப்போம். இது கூட இன்னும் ஒண்ணு சேர்த்தோம்னா நம்மளோட கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், அதையும் நிறைய இடத்துல நம்ம சேர்த்து படிக்க வேண்டியதா வரும். இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி செக்ஷனை எழுதி கீவேர்ட்ஸ் எழுதி இல்லஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது இருந்தால், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மார்க் உண்டான்னு கேட்டா உண்டு, ஆனா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான். இப்போ நமக்கெல்லாம் சில டைம் டக்குன்னு ஹைகோர்ட் இதுல பாத்திருப்போம், வெப்சைட்ல பாத்திருப்போம், இல்ல ஜென்ரலி வெளியே பாத்திருப்போம். அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எழுதுனா தப்பா எழுதிடக்கூடாது. தப்பா எழுதினோம்னா மார்க் போயிடும். சோ இது எல்லாம் நீங்க எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 99% மார்க் வந்துடும், டாப் ஸ்கோரரா வந்துருவீங்க. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நானே உங்களுக்கு சொல்லுவேன், அந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நீங்க இதோட ஆட் பண்ணிட்டீங்கனாலே பேப்பர் 1க்கு நல்ல மார்க் வந்துடும். ஓகேங்களா, இப்படிதான் உங்க பேப்பர் 1 ஹேண்டில் பண்ண போறீங்க. ஏன் நான் பேப்பர் 1 பத்தி சொன்னேன்னா 25 மார்க்ஸ் எவிடன்ஸ் லால இருக்கு நமக்கு பேப்பர் 1. எவிடன்ஸ் ஆக்ட் சின்ன ஆக்ட், ஆனா 10 மார்க்ஸ் நமக்கு எங்க இருந்து வருது? எம்சிக்யூல வருது. 25 மார்க்ஸ் பேப்பர் 1ல வருது. இதை தாண்டி நமக்கு 2 ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இருக்கு. நீங்க ஜட்ஜு சிவில் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்க, கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்க. நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, உண்மையாவே நீங்க தான் அடுத்த ஜட்ஜ் ஆக போறீங்க, கரெக்டா? சோ நீங்க ஜட்ஜ் இப்ப ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். எவிடன்ஸ் ஆக்ட உதறி தள்ளிட்டு நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியுமா? முடியவே முடியாது. சோ எவிடன்ஸ் ஆக்ட் அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்கு தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல மார்க். அப்படின்னும் போது அதுலயுமே உங்களுக்கு மார்க் வெயிட்டேஜ் போகுது. கண்டிப்பா இன்டர்வியூல ஒரு சின்ன கொஸ்டினாவது எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ எவிடன்ஸ் ஆக்ட் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுது? சாகிற வரைக்கும் புள்ள கூட வருமா தெரியாது, ஹஸ்பண்ட் கூட வருமா தெரியாது, அம்மா அப்பா கூட வருமா தெரியாது, ஆனா ஒரு அட்வொகேட் வாழ்க்கையிலயோ ஜட்ஜு வாழ்க்கையிலயோ எவிடன்ஸ் ஆக்ட் கூட வரும். சோ அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஆக்ட இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த ஆக்ட் ஆக்சுவலி நான் 3 நாள்ல கவர் பண்ணுவேன். எப்ப நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம முடிக்க முடியும், கரெக்டா? உங்களுக்காக தான் எப்பயுமே நார்மலா கிளாஸ் எடுக்கும் போது கூட ஒரு வாரத்துல கவர் பண்ணுவோம். ஆனா உங்களுக்காக தான் 10 செக்ஷனா இந்த மாசம் வரைக்கும் பிரிச்சு போட்டிருக்கு. ஏன்? நீங்க கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ணணும். நான் கிளாஸ் எடுத்த உடனே அதுக்கு நோட்ஸ் எடுத்துடணும். நோட்ஸ் போட்ட உடனே மண்டே நான் எம்சிக்யூ போடுவேன். அந்த பிடிஎஃப் ஒர்க் அவுட் பண்ணிடணும். அது ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அது ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது. நோட்ஸ் எடுக்கிறீங்களா அது செகண்ட் ரிவிஷன். எம்சிக்யூ நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுவேன் இல்லையா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எம்சிக்யூ போட்ட உடனே நீங்க அந்த எம்சிக்யூ எல்லாம் ஒர்க் அவுட் பண்றீங்களா அது செகண்ட் ரிவிஷன். அதுக்கப்புறமா உங்க நோட்ஸே நீங்க ரிவைஸ் பண்றது
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்றது 4th ரிவிஷன். இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணா மறக்குமா? அப்பயும் மறந்துருமா? சொல்லுங்க. நாங்க தான் பண்ண மாட்டோம் மேம் அப்படின்ற மாதிரில இருக்கு. பண்ணீங்களா மாட்டீங்களா? பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஜட்ஜ். இதுதான் ப்ராசஸ். சோ நியூவா வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா எப்படி கிளாஸ் ஃபாலோ பண்ணணும்னு? கிளாஸ், அதுக்கப்புறம் நோட்ஸ், அதுக்கப்புறமா MCQ PDF நாங்க போடுவோம், அதை நீங்க பார்க்கணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணணும். இது பண்ணா போதும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஓகேயா? புரிஞ்சுச்சிங்களா? கிளாஸ் போலாமா? நியூவா வந்தவங்க ஓகேங்களா? சரி, ஓகே. we will go to the class today. சோ எடுத்த உடனே ஒரு ஆக்ட்ல நமக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆக்டோட பேர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இன்னொன்னு வந்து பாரதிய சாக்ஷ்ய அதிநியம். சோ இந்த பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் 2024 போடுவோமா இல்ல 2023 போடுவோமா? 2023. ஏன் 23 போடுவோம்னா, பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கினது 25th டிசம்பர் 2023. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 25th டிசம்பர் 2023 அசென்ட் வாங்குச்சு. அப்பவே வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சா அந்த ஆக்ட்? கிடையாது. ஜூலை. பை நோட்டிபிகேஷன் தான் ஒரு ஆக்ட் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் அசென்ட் வாங்கணும்னு ஆக்ட் வந்துரும். ஆனா கவர்மெண்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் செயல்பாட்டுக்கு அந்த ஆக்ட் வரும். ஓகேங்களா? சோ அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் எப்ப செயல்பாட்டுக்குன்னு வருதுன்னு சொல்லி போட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை 1, 2024. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை 2024. எதுக்கு இந்த டேட் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இது MCQல கேட்பாங்கன்னா அவ்வளவு ஈஸியாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, எப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இது எந்த டேட்ல சம்பந்தப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இது அப்படின்னு நீங்க பாக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஜூலைக்கு முன்னாடி அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் அப்படின்னா நம்ம பாரதிய சாட்சி அதிநியத்தை கோட் பண்ணோம். மேம் ரெண்டுமே படிக்கணுமே, ஐயோ ஐயோ அப்படி சொன்னீங்கன்னா தயவு செய்து இப்பயே படிச்சு கிளியர் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அடுத்து ஜியோகிராஃபி, மெடிக்கல் சயின்ஸ் இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நானும் கிளாஸ் போய் அதுக்கப்புறமா உட்காந்து GSCயும் ஜியோகிராஃபியும் படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். சோ கிடைக்கிற டைம்ல அப்படியே தமிழ்நாடு ஜுடிஷியரி எப்படி பிடிக்கிற டைம்ல டக்குனு பிடிச்சி ஜட்ஜ் ஆயிடணும், இல்லனா லைஃப் லாங் ரெக்ரெட் தான். ஓகே, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நவ் கம்மிங் டு பிரியாம்பிள். பிரியாம்பிள்னா இது எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு? நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டோம்னா இது எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, என் உசுரை வாங்கதா அப்படின்ற மாதிரி why this act is born அப்படின்றது நம்ம பிரியாம்பிள்ல தான் சொல்லியிருப்பாங்க. சோ நம்மளோட இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எதுக்காகனா, டு கன்சாலிடேட், டிஃபைன் அண்ட் அமெண்ட் தி லா ஆஃப் எவிடன்சஸ். சோ பிச்சு பிச்சு ஒரு கோர்ட்டுக்கு தனித்தனியா எவிடன்ஸ் லாஸ் பிரின்சிபிள்ஸ் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரே லாவா கொண்டு வரணும் அப்படின்றத முடிவு பண்ணாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பாரதிய சாட்சி அதிநியத்துல எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அதோட பிரியாம்பிள் பாத்தீங்கன்னா ஆக்ட் டு கன்சாலிடேட் அப்படின்னு வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ கிவ் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஃபார் ஃபேர் ட்ரையல்னு சொல்லியிருப்பாங்க. we are giving principles for fair trial. ஆனா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் a masterpiece. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு ஆக்ட் திருப்பி எழுதவே முடியாது. எப்போ எழுதுனது இன்னைக்கு வரைக்கும் அதுல பாரதிய சாட்சி அதிநியம் பேரை மாத்திருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சீரியஸான சேஞ்ச் வந்திருக்கு. மத்த இடத்துல எல்லாம் அவ்வளவு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஆனா நீங்க IPC பார்க்கலாம், IPCல நிறைய இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. CRPC, BNSSல நிறைய இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வெரி குட். ஆனா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, 2-3. ஆனா ஒரே ஒரு இடம் தான் ரொம்ப முக்கியமான சேஞ்ச். சோ அவ்வளவு அழகான ஆக்ட். தட்ஸ் வாட் we are going to explore today. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன், இது எங்கெல்லாம் எக்ஸ்டென்ட்க்கு அப்ளை ஆகுது? இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு the whole of India except Jammu and Kashmir. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்ன பண்ண இப்போ அப்ளை ஆகும். சரி, பாரதிய சாட்சி அதிநியம் கேட்கவே தேவையில்ல, கண்டிப்பாக அப்ளை ஆகும். அண்ட் கீழே என்ன கொடுத்திருக்காங்கன்னா இட் அப்ளை டு ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் சொல்லிருக்காங்க. சோ இதுதான் உங்களுக்கு क्वेश्चनல வரும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்ளைஸ் டு ஆப்ஷன் A ஆர்பிட்ரேட்டர், ஆப்ஷன் B ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ், ஆப்ஷன் C நமக்கு வந்து கோர்ட் மார்ஷல். கோர்ட் மார்ஷல்னா என்ன தெரியுமா? மிலிட்டரி.
ஆர்மி கோர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கோர்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கோர்ட் மார்ஷல் சி ஆப்ஷன். டி ஆப்ஷன் ஏ அண்ட் பி. நீங்க சொல்லுங்க எனக்கு. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னு ஆப்ஷன் பி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்புறம் இங்க கோர்ட் மார்ஷலுக்கும் அப்ளை ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஏரியா முக்கியமான எம்சிக்யூ. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜுடிஷியல்லையும் இதை கேட்டு வச்சிருவாங்க. சோ நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆர் பிஎஸ்ஏ applies to judicial proceedings including court martial. யூசுவலி நம்மளோட நிறைய ஆக்ட்ஸ் கோர்ட் மார்ஷலுக்கு அப்ளை ஆகாது. ஆனா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எதுக்கும் அப்ளை ஆகும்? கோர்ட் மார்ஷலுக்கும் அப்ளை ஆகும். இப்ப ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்னா என்னது? அதுக்கான டெஃபினிஷன் நமக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல கிடையாது, பிஎஸ்ஏலயும் கிடையாது. அதுக்கு நம்ம சிஆர்பிசியும் பிஎன்டபிள்எஸும் போகணும். 2 clause 1 of CRPC, 2 clause M of BNSS. சோ புதுசா வந்திருக்கவங்களுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன், இல்ல பழைய ஆளுகளுக்கும் சரி, நான் கிளாஸ் எடுக்கும் போது நீங்க நோட்ஸ் எடுக்கவே வேண்டாம். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கிளாஸ் பாட்டுக்கு போயிடும், உங்களுக்கு மைண்ட்ல எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகாது. இந்த நோட்ஸ் உங்களுக்கு தான், ஓகேங்களா? சோ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுவேன். அப்ப கிளாஸ் நடக்கும் போது என்ன பண்ணோம்? நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏதாவது டவுட்னா கேட்டுக்கணும். கிளாஸ் எடுக்கும் போதே எல்லாம் மைண்ட்ல ஏறிடணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த நோட்ஸை பார்த்து லைட்டா ரிவிஷன் பண்ணிட்டு எம்சிக்யூ ஃபுல்லா ஒரு கேம் மாதிரி அடிச்சு பார்த்துட்டு ஜாலியா ஜட்ஜ் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே, டன். சோ கம்மிங் டு 2 clause 1 of CRPC, 2 clause M of கேக்கல. நீங்க தூங்கிட்டீங்கன்னா நானும் தூங்கிடுவேன். எனக்கு இன்னும் வயசாயிடுச்சு உங்களோட. அப்ப என்ன ஆகும்? எனக்கு தூக்கம் வந்துடும் கண்டிப்பா. சோ 2 clause M of கேட்கவே இல்லையே. லாஸ்ட்ல இருக்கவங்க பேச மாட்டீங்களா? 2 clause M of பேசிக்கலாம் சார். ஹவுஸ் ஸ்வீட் ஆஃப் 2 clause M of BNSS. சூப்பர். அவர் பார்க்கும் போது கவனிக்காத மாதிரி இருக்கும், ஆனா ஆன்சர் எல்லாம் சூப்பரா எழுதிட்டு வருவார் சார். டன். சோ வாட் இஸ் 2 clause M அப்படின்னு கேட்டீங்கன்னா, proceedings in which evidence legally taken on oath. ஒரு ஓத் வச்சு லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல நான் எவிடன்ஸ் எடுத்தேன்னா அந்த ப்ரொசீடிங்ஸ்க்கு பேர் என்னது? ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். சோ ஒரு ஓத் வச்சு லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல நான் எவிடன்ஸை கேதர் பண்ணனா அதுக்கு பேர் என்னது? ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். இதுதான் கீவேர்ட்ஸ். இந்த இப்போ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, இந்த புக் ஃபுல்லா ப்ராப்ளம் இருக்குன்னு, அந்த மாதிரி இந்த நோட்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். உங்க ரிவிஷன் நோட்ஸும் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி கீவேர்ட்ஸா இருக்கணும். நான் பேராவா எழுதுனா இன்னும் ஒரு புக் எழுதுறீங்க நீங்க, மேபி நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் அத, ஆனா அதை வச்சு என்ன பண்ண முடியாது? ரிவைஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும். நெக்ஸ்ட், இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்ல? எவிடன்ஸ் ஆக்ட் எதுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னா, டு அஃபிடவிட்ஸ் கிவன் டு கோர்ட் அண்ட் கோர்ட் ஆபீசர்ஸ். நம்ம அஃபிடவிட் சில டைம் ரெடி பண்ணி கொடுப்போம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து இது அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றாங்க. மெயினா ஆர்பிட்ரேட்டர்ஸ்க்கு நாட் அப்ளிகபிள். இதுக்கு ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் உங்களுக்கு போர்ஷன்ஸ்ல இல்ல, ஆனா செக்ஷன் 19 ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சீலியேஷன் ஆக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் ஸ்பெசிபிக்கா எக்ஸ்க்ளூட் பண்ணிருப்பாங்க. சார் இது ஆர்பிட்ரேஷன் சார், நீங்க எல்லாம் டைம் ஆக்குறீங்க, எவிடன்ஸ் கொண்டு வா, ட்ரையலை கொண்டு வா, உசுர வாங்குறீங்கன்னு தான் என்ன பண்ணி வச்சிருக்கோம், நாங்க ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் போட்டு வச்சிருக்கோம். இதுக்கும் எவிடன்ஸ் அப்ளிகபிள்? நோ, we won't take maximum rules of evidence will not apply to us அப்படின்னு அங்க ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். சோ எவிடன்ஸ் ஆக்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? 2 clause M of BNSS, 2 clause 1 of CRPC. What is judicial proceeding? Proceedings in which Evidence is taken on oath. ஓகேங்களா? எவிடன்ஸ் இஸ் டேக்கன் ஆன் ஓத். ஏன் நான் இப்படி படிக்க வைக்கிறேன்னா, நீங்க போய் ரிவிஷன் பண்ண மாட்டீங்க, 3 மார்க் 5 மார்க் எழுதணும், அதனாலதான். ஓகேங்களா? சோ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு, டோன்ட் திங்க் லைக் தட். வி ஹேவ் டு ஸ்கோர் மார்க். சோ இந்த மாதிரி. அப்போ எதுக்கு அப்ளை ஆகாது? கோர்ட் மார்ஷலுக்கு அப்ளை ஆகுமா? ஆகும். ஆர்பிட்ரேட்டருக்கு அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட்ல எந்த செக்ஷன் சொன்ன? 19 படியும் இது அப்ளை ஆகாது. இதை தாண்டி நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல மட்டும் என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ட்ரிபியூனல்ஸ், டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ், அப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் ப்ரொசீடிங்ஸ்,
லேபர் கோர்ட்டு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்குலாம் அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கிளாஸ் பிஎஸ்ஏல காணும், எடுத்துட்டாங்க. அப்போ இப்போ பிஎஸ்ஏ வந்து ட்ரிபியூனல்ஸ்க்குலாம் அப்ளை ஆகுமா? புரியுதா உங்களுக்கு? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல நாட் அப்ளிகபிள் இதெல்லாம் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. பிஎஸ்ஏல என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த கிளாஸையே தூக்கிட்டாங்க. அப்ப இப்ப பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் ட்ரிபியூனல்ஸ்க்கும் லேபர் கோர்ட்டுக்கும் அப்ளை ஆகுமா? அப்ளை ஆகும் மேம். ஆகும் மேம். எடுத்துட்டாங்கல்ல மேம். எடுத்துட்டாங்கல்ல, அப்ளை ஆகும். அது யார் சொன்னது? மைத்திலி மேம். மைத்திலி. வேற யாரு? அபியா? எஸ் மேம். சௌந்தர்யா சொன்னாங்களே, சௌந்தர்யா. எஸ் மேம். அப்ளை ஆகும் பாரதிய சாட்சி அதிநியம், ஆமாவா? ஆமாங்க மேம். ஏன் அப்ளை ஆகும்னு சொல்றீங்க? இது எடுத்துட்டனால அப்ளை ஆகும்ன்றீங்களா? இப்ப அப்ளை ஆகாதுன்னா அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல மேம். அதுதான் மேம். இப்போ எப்பயுமே ஒரு விஷயத்த ஒரே கோணத்துல இருந்து பார்க்க கூடாது. ஒரு அட்வொகேட்னா நான் எனக்கு பிடிச்சது மட்டும் தான் பேசுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுவேன், எனக்கு உரிமை இருக்கு, இந்த கோர்ட் மேல பாசம் இருக்கு, நான் என்ன வேணாலும் பேசுவேன். ஓகேங்களா? ஆனா ஜட்ஜ் நீங்க எப்படி யோசிக்கணும்? இங்க ரிமூவ் பண்ணாலும் ஸ்பெசிபிக் ட்ரிபியூனல் ஆக்ட், லேபர் ஆக்ட், எல்லா ஆக்ட்லயும் பார் இருக்கு. கரெக்டா? இப்ப நான் கன்சிடரேஷன் ஆக்ட் ஏன் சொன்னேன்? அந்த மாதிரி தனித்தனியா ஒரு இடத்துல பார் இருக்கு. சோ இத ரிமூவ் பண்ணாலுமே தனியா பார் இருக்க ஆக்ட்ஸ்ல எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மேம் அப்ப ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் வந்து ஓவர் ரூல் பண்ணிரும். கரெக்ட்டா மேம்? ஓவர் ரூல் பண்ணிரும், அப்ளை பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி தான் நீங்க திங்க் பண்ணணும். ஓகே, டன். சோ கம்மிங் டு செக்ஷன் 2, நம்ம செக்ஷன் 2 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட அவங்களே அதுக்குள்ளேயும் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. எப்பயுமே செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கிளாஸ் இருக்கும். ஆனா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 2 இஸ் ரிப்பீல். செக்ஷன் 3ல தான் நமக்கு என்ன வருது? இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸே வருது. ஆனா பாரதிய சாட்சி அதிநியத்துல புது ஆக்ட் இல்லையா, எதுவுமே ரிப்பீல் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ செக்ஷன் 2வே என்னது? நமக்கு டெஃபினிஷன் கிளாஸ் ஆக இருக்கு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த செக்ஷன் டெஃபினிஷன் கிளாஸ்? 3. பாரதிய சாட்சி அதிநியத்துல செக்ஷன் 2. ஓகே, டன். சோ ஒரு நிமிஷம், ரொம்ப கத்துறேன் போல. டன். சோ கம்மிங் டு தி ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், கோர்ட்னா என்னது? அதுதான் 2 clause A ஆஃப் யுவர் பாரதிய சாட்சி அதிநியம். இங்க என்னது? செக்ஷன் 3ல பேரா 1 அப்படிதான் நம்ம சொல்லிக்கணும். அடுத்து இந்த கிளாஸ்லாம் செக்ஷன் 3ல ஏதாவது இருக்கா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல? கிடையாது. ஓகே, சோ செக்ஷன் 3ல கோர்ட்னா என்னது? இதுவும் அடுத்த எம்சிக்யூ. ஓகேங்களா? சோ கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ். நல்லா பாத்துக்கோங்க, எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் எக்கோ அடிக்குது மேம். இப்ப கேக்குதா? இப்ப எக்கோ அடிக்காம கேக்குதா? மேம் கிளியரா தான் மேம் இருக்கு. கிளியரா தான் மேம் இருக்கு. வாய்ஸ் கிளியரா தான் மேம் இருக்கு. யாரும் நடுவுல பேசுனாங்க மேம். நடுவுல ஆமா ஒருத்தங்க பேசுனாங்க. ஓகே, சோ கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் and all persons legally authorized to take evidence. ஏன்னா எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு தனியா கமிஷன்ஸ் எல்லாம் வைக்கலாம். சோ அந்த மாதிரி கமிஷன்ஸ் வச்சாலும் அவங்க என்னது? கோர்ட்டாக நம்ம பாவிக்கப்படணும். சோ ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ், all persons legally authorized to take evidence. எவிடன்ஸ் எடுக்க நான் legally authorized நானும் கோர்ட் தான். ஆனா எக்ஸெப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ கோர்ட்டோட டெஃபினிஷன் செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அண்ட் பிஎஸ்ஏல 2 clause A-ல இருக்கு. யாரெல்லாம் கோர்ட்? ஜட்ஜஸ், நீங்க எல்லாம் மேஜிஸ்ட்ரேட்ஸ், அப்புறம் ஆல் பர்சன்ஸ் legally authorized to take evidence. யார் வரமாட்டா? ஆர்பிட்ரேட்டர்ஸ் கோர்ட் டெஃபினிஷன்ல இருந்து எக்ஸ்க்ளூடட். அடுத்து பாத்தீங்கன்னா ஏபிசின்னு நம்ம போகாம நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எஃப் ஃபார் ஃபேக்ட். ஓகே, சோ உங்க பசங்களுக்கு எல்லாம் நீங்க ஜட்ஜ் ஆன பிறகு எப்படி சொல்லி கொடுக்கணும்? ஏ ஃபார் அக்யூஸ்ட், பி ஃபார் பெயில், சி ஃபார் காக்னிசபிள் கேஸா கோர்ட். குட். அந்த மாதிரி எஃப் ஃபார் ஃபேக்ட். சோ வாட் இஸ் ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனிதிங் இஸ் ஃபேக்ட். எதுவுமே ஃபேக்ட் தான் சார். நம்ம பேச்சு வழக்குல என்ன சொல்லுவோம்? இது ஃபேக்ட் அப்படின்னுவோம். ஃபேக்ட்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? உண்மைன்னு சொல்லுவோம். கோர்ட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. ஃபேக்ட்னா எனிதிங். இதுக்கப்புறம் தான் அதை ப்ரூவ் பண்றதோ டிஸ்ப்ரூவ் பண்றதோ எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சோ ஃபேக்ட் மீன்ஸ் a state of things. ஒரு விஷயம் எப்படி இருக்கு? அந்த கார் கருப்பு கலர் இருந்ததா, வெள்ளை கலர்ல இருந்ததா, அவன் ஹைட்டா இருந்தானா, குள்ளமா இருந்தானா, 16 வயசு பொண்ணா,
இதெல்லாம் ஃபேக்ட். சோ ஃபேக்ட் இஸ் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், இல்லனா ரிலேஷன் ஆஃப் திங்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்? சரி, இப்ப ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுப்பீங்க? டென்சஸ். பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சென்சஸ். அடுத்து ஏதாவது ஒரு டேஸ்ட்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம்? சாப்பிட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். வேற என்ன சென்சஸ் இருக்கு? கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் டான்ஜிபிள், சூடா இருக்குதா, வலிச்சுதா, அது எல்லாமே. ஓகேங்களா? சோ fact is anything which is a state of thing இல்லனா relation of things capable of being perceived by the senses. நம்ம எதெல்லாம் சென்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே என்னது? ஃபேக்ட் கீழ வரும். சோ இந்த மாதிரி நம்ம சென்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிசிக்கல் ஃபேக்ட். சோ இது எல்லாமே நம்ம வந்து சென்ஸ் பண்றோம். ஆனா நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா? இவன் நல்லவன்பா, இவன் ஃப்ராடுப்பா, கண்டிப்பா தெரியும்பா, இவங்க கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர், இவன் தப்பான நோஷனை வச்சுட்டு தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பழகுறான். சோ இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் நம்ம எப்படி பர்சீவ் பண்றோம்? ஏதாவது சென்சஸ்ல இருந்து வருதா? நம்ம சிக்ஸ்த் சென்ஸ்ல இருந்து வருது. சோ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட், அத பத்தி நெக்ஸ்ட் லிம்ப்ல சொல்லிருப்பாங்க. எனி மென்டல் கண்டிஷன் of which a person is conscious is also a fact. So ரெண்டு டைப் ஆஃப் ஃபேக்ட் டிஃபைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்னது? பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் டைப் என்னது? சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். சோ ஃபார் பிசிக்கல் ஃபேக்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எனிதிங் ஆர் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் capable of being perceived by the senses. ஓகே, அடுத்தது வந்து எனி மென்டல் கண்டிஷன் when a person is கான்சியஸ். இப்ப அவங்க வந்து அன்கான்சியஸா இருக்காங்க, இல்ல பயங்கரமா தலைவர் வந்து ஃபுல்லா நியூ இயர் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காரு, அங்க வந்துட்டு ஆமா ஒபாமா பின்லாடன், ஒசாமா பின்லாடன், ஒபாமா பின்லாடன், ஓ மை காட், சி ஒசாமா பின்லாடன் என்ன கொலை பண்ண வராரு, அப்படி இப்படின்னா தட்ஸ் நாட் அ ஃபேக்ட். ஓகே, சோ a mental condition any person is conscious of will be a psychological fact. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்திருப்பாங்க. சோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் an ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல சுவிட்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் சுவிட்ச், ஒயிட் சுவிட்ச், இந்த மாதிரிலாம் இருந்தது. அவன் ரெட் கலர் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே பம்ப் அடிச்சிருச்சு. சோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சுவிட்சஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், எனி ஆர்டர், ஏதாவது ஒரு பிளேஸ், இது எல்லாமே என்னது? ஃபேக்ட் கீழே தான் வரும். எனிதிங் தட் இஸ் ஹர்டு, சா, இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னது, எல்லாமே எது கீழே வரும்? ஃபேக்ட் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் சர்டன் ஒப்பீனியன், இவங்களோட இன்டென்ஷன் இதுதான், இவங்க ஃப்ராடுலண்டா இருந்தாங்க, இவங்க குட் ஃபேத்தா இருந்தாங்க, இந்த பர்டிகுலர் சென்சேஷன் எனக்கு இருந்துச்சு, இந்த மாதிரி நான் மைண்ட்ல திங்க் பண்றது கூட என்னது? ஃபேக்ட் கீழே தான் வரும். அப்ப ரெப்யூட்டேஷன் ஃபேக்டா? ரெப்யூட்டேஷன் ஃபேக்டா இல்லையா? ரெப்யூட்டேஷன் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, ரெப்யூட்டேஷன் என்ன? குட்வில், நன்மதிப்பு. எஸ், அது டிரான்ஸ்லேஷன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ரெப்யூட்டேஷன்ங்கிறது ஒரு பர்சனோட குட்வில் மாதிரி. இட் குட் பி நம்மள பத்தி ஊர்லயே பெரிய ஆளு. ஒப்பீனியன் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது ரெப்யூட்டேஷன். நம்மள பத்தி என்ன நினைக்கிறோம்ன்றது நம்மளோட கேரக்டர். ஓகேங்களா? சோ ரெப்யூட்டேஷன் மத்தவங்க நினைக்கிறது, அப்ப அது என்னது? சைக்காலஜிக்கல் ஃபேக்ட், மென்டல் கண்டிஷன். ஓகே, சோ இந்த மாதிரி தான். இப்போ இன்டர்வியூல ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கைண்ட்லி எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஃபேக்ட். நீங்க என்ன சொல்வீங்க? எனிதிங், அதோட ஸ்டாப், ஒரு பாஸ். எனிதிங்னா என்ன என்ன தம்பி சொல்ல வர? சார் actually fact is defined under Indian Evidence Act, Bharatiya Sakshi Adhiniyam. This is the sections 2F of the Bharatiya Sakshi Adhiniyam. அதுக்கப்புறம் section 3 of the Indian Evidence Act. ஜெனரலி நார்மல் பார்லன்ஸ்ல ஃபேக்ட்னா உண்மைன்னு சொல்லுவாங்க, ஆனா அப்படி கிடையாது, இதுக்கு தனி டெஃபினிஷனே இருக்கு. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிறைய பேரு மெயின்ஸ் வரைக்கும் கிளியர் பண்ணி இன்டர்வியூல போட்டுப்பாங்க. ரீசன் இஸ் தட் ஒன் வேர்ட் ஆன்சர். நம்ம என்னைக்காவது வீட்டுல ஏதாவது கேட்டா ஒன் வேர்ட் ஆன்சர்ல பதில் சொல்லியிருக்கோமா? எப்படி திருப்பி பேசுவோம்? ஏன் அதை நீங்க இன்டர்வியூல பேச முடியாது? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எந்த இடத்துல கொஸ்டின் கேட்கணும்ன்றது முதற்கொண்டு நீங்க ஹிண்ட் பண்ணிடணும். அப்ப அதுல இருந்து அவங்க அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏபிபில நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் போவாங்க. ஓகேங்களா? she did a very great job. She will come and take class one day. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு நாள்ல வராது. You have to practice. Okay, so anything, state of things,
ரிலேஷன் ஆஃப் திங்ஸ், கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்ட் பை த சென்சஸ், இதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மென்டல் கண்டிஷன் சார். எனி பர்சன் இஸ் கான்சியஸ் ஆஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள் you see a crime scene and there is a white color car which has committed the offense. இங்கிலீஷ்ல பேசணும்ன்ற அவசியம் கிடையாது, தமிழ்லயும் நம்ம பேசலாம், பைலிங்குவலாவும் பேசலாம். ஒயிட் கலர் கார் தான் சரி இடிச்சது, அந்த ஒயிட் கலர் கார் நான் பார்த்தேன் பாத்தீங்களா, அது ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இசை, இப்படி அடிச்சு இப்ப சத்த, இது ஒரு இசை, அப்படி பண்ணிடாதீங்க. ஓகே, நவ் கமிங் டு ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஃபேக்ட் 1000 விஷயம் இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், சாரி. சொல்லுங்க சொல்லுங்க. அதுல எக்ஸாஸ்டிவ்னு ஒரு வேர்ட் ஆட் பண்ணிருக்கீங்க உங்க கீவேர்ட்ல, அது என்ன மேம் மீன் பண்ணுது? ஃபேக்ட் கீழ எக்ஸாஸ்டிவ். இட் மீன்ஸ் இது வந்து இட் இஸ் an inclusive definition அப்படின்ற மாதிரி, அவ்வளவுதான். ஓகேங்களா? என்னோட சின்ன சின்ன இதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருக்காதீங்க. சோ எது இம்பார்ட்டன்ட்டோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது எப்படின்னா, எனக்கு எது நோட் பண்ணுமோ அதை நான் நோட் பண்ணிடுவேன், எது எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அது கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, சோ தட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் கீவேர்ட்ஸ். ஓகே, நவ் ஏன்னா எல்லா கீவேர்ட்ஸ் சொல்லலாம், அதனால அக்கறையா கேக்குறாங்க. ஐ எம் சோ ஹாப்பி, இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி. சோ கம்மிங் டு ஃபேக்ட் இன் இஷ்யூ, எது வந்து பிரச்சனையா இருக்கு நமக்கு, அதுதான் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ. சிம்பிளா சொல்ல போனா இத 2 clause G ஆஃப் அவர் பாரதிய சாட்சி அதிநியம் BSA ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ இது என்னன்னா known as principal facts. ஏன்னா எது பிரச்சனையோ அதுதான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. கரெக்ட்டுங்களா? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், ஓகே, he is a judge. when I contact him, how is life, எல்லாமே லைஃப் வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு, எல்லா கோர்ட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. தம்பி, நீ பிரச்சனைய பாக்குறதுக்கு தான் அங்க இருக்கீங்க, நீங்க ஜட்ஜா. கோர்ட்ல போய் பிரச்சனை இல்லைன்னா எப்படி? சோ அந்த மாதிரி நீங்க லைஃப் லாங் எதை டீல் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவை தான் டீல் பண்ணுவீங்க. அதை நீங்க கரெக்டா புடிச்சு சார்ட் அவுட் பண்ணிட்டாலே உங்க வேலை ரொம்ப ஈஸியாயிடும். ஓகே, சோ இதுக்கு பேரு தான் பிரின்சிபல் ஃபேக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா ஃபேக்டம் ப்ரொபெண்டம்னு சொல்லுவோம். நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஃபேக்டம் ப்ரொபெண்டம் MCQல வரும். ஃபேக்டம் ப்ரொபெண்டம்னு சொல்லுவோம், இல்லைன்னா அல்டிமேட் ஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதை குறிக்குது? பிரச்சனைக்குரிய சங்கதிகள் இல்ல பொருண்மைகள். டிரான்ஸ்லேஷன் ஃபேக்டுக்கு என்னன்னா பொருண்மைன்னு சொல்லுவோம், சங்கதின்னு சொல்லுவோம். ஃபேக்ட் இன் இஷ்யூனும் போது பிரச்சனைக்குரிய பொருண்மைகள் இல்ல சங்கதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ஃபேக்ட் இன் இஷ்யூனா என்ன டிஃபைன் பண்றாங்க? எனி ஃபேக்ட் பை itself or in connection with the other facts. அந்த ஃபேக்டோ இல்ல அதோட சேர்ந்த மத்த குரூப் ஆஃப் ஃபேக்ட்ஸோ என்ன பண்ணுதுன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நாட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அ ரைட்ட பத்தி பேசுது, லயபிலிட்டிய பத்தி பேசுது, டிசபிலிட்டிய பத்தி பேசுது. அப்படின்னா அதுக்கு பேரு ஃபேக்ட் இன் இஷ்யூ. குழப்பிக்கவே வேணாம், ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு சொந்தம், ப்ராப்பர்ட்டி வேணாம், இப்ப நம்ம வந்து கிரிமினலே போவோம். மர்டர் பண்ணிட்டாங்கப்பா, இவர் வந்து மர்டர் பண்ணிட்டாரு, நான் பார்த்தேன், இவர் கத்தி எடுத்து வந்தாரு, குத்துனாரு. இந்த கத்தி எடுத்து வந்து குத்துனதுலாம் என்னது? ஃபேக்டா? இது நீங்க பாக்குறீங்களா டைரக்டா? அது ஒரு ஃபேக்ட். மர்டர் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த அக்யூஸ்ட ஜெயில தூக்கி போடுவாங்க. அது என்னது? லயபிலிட்டி. கரெக்டா? சோ இந்த லயபிலிட்டிய சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபேக்டா இது நடந்திருக்கு, மர்டர் நடந்திருக்கு, ஒரு லயபிலிட்டியை கிரியேட் பண்றதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ சொல்ற ஒரு ஃபேக்டா கத்தியால குத்துனது. சோ அப்ப இது என்னது? ஃபேக்ட் இன் இஷ்யூ. புரியுதுங்களா? சோ எனி ஃபேக்ட் அதுவாகவோ பை இட்செல்ஃபோ இல்ல இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 3 விஷயம்: ரைட்டு, லயபிலிட்டி, டிசபிலிட்டி. எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, இன்னொன்னு நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட். எவ்வளவு தூரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட பத்தி, ஒரு ரைட்டோட பத்தி, லயபிலிட்டிய பத்தி, டிசபிலிட்டிய பத்தி அது அசர்ட் பண்ணாலும் சரி, டினை பண்ணாலும் சரி, அது ஃபேக்ட். ஆனா இது ஜென்ரலா இருக்க கூடாது. வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த அசர்ட் பண்றீங்க, டினை பண்றீங்க, அப்ப அது ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆயிடுமானா கிடையாது. in a suit or proceedings, எந்த இடத்துல நடக்குது அப்படின்றது முக்கியம். எங்க? in a suit or proceedings. சார், அன்னைக்கு இவர் கொலையே பண்ணல சார், ஏன்னா இவர் பாம்பேல ஒரு வேலையா போயிருந்தாரு சார், அங்க ஒரு கொலை பண்ணுதாரு சார், இங்க பண்ணது அவர் இல்ல சார் அப்படின்ற மாதிரி அங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது என்ன ஃபேக்ட்? நம்ம ஒரு விஷயத்த டினை பண்றோம். ஓகேங்களா? சோ ஒரு லயபிலிட்டிய டினை பண்றோம். சரி,
எனக்கு வந்து இப்போ லிமிடேஷன் வந்து போயிடுச்சு. இந்த சூட் வந்து நான் 15 வருஷம் கழிச்சு போட்டிருக்கேன், ஆனா நான் 3 வருஷத்துல இந்த சூட்டை போட்டிருக்கணும். இதான் லிமிடேஷன் வச்சுக்கோங்க. இப்ப நான் 15 வருஷம் கழிச்சு வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற ஃபேக்ட் என்ன பண்ணுதீங்க? நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஒரு டிசபிலிட்டி நமக்கு கிரியேட் பண்ணுதா? அந்த டிசபிலிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேசுதா? அப்ப இது என்னது? ஃபேக்ட் இன் இஷ்யூ. சோ ஃபேக்ட் இன் இஷ்யூனா என்னது? எனி ஃபேக்டாக இருக்கலாம், பை இட்செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட்ஸ். அது என்ன பண்ணுது? எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ், இல்ல நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் 3 விஷயம்: ரைட், லயபிலிட்டி, டிசபிலிட்டி. இத ஆமான்னு சொல்லலாம், அசர்ட்டும் பண்ணலாம், இன்னொன்னு என்ன பண்ணலாம்? டினையும் பண்ணலாம். எங்க பண்றாங்க? சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ் இஸ் கால்ட் as fact in issue. சோ இதுல வந்து ஆன்லைன்ல யாராவது ஒருத்தர் இத வந்து சொல்றீங்க எனக்கு. ஏன்னா எனக்கு தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஸ்கூல்ல படிக்கும் போது. ஓகேங்களா? தமிழ் ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுல நிறைய வகையான எழுத்துக்கள்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி நான் சின்ன வயசுல ஃபீல் பண்ணேன். ஓகே, ஆனா 10th பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தமிழ்ல. அதுக்கு நான் உட்காந்து அப்படி படிச்சேன் அது கிடையாது. என்னோட தமிழ் மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு தமிழ் கஷ்டம்னு கேட்டாங்க. கிளாஸ்ல யாருமே கை தூக்கல, ஏன்னா எல்லாருக்குமே அது ஈஸி. நான் கையை தூக்கிட்டேன். உடனே என்ன பண்ணாங்க, யார் என்ன கிளாஸ் எடுத்தாலும் அதை நான் லாஸ்ட்ல 10 நிமிஷத்துல சம்மப் பண்ணும், அதை டிசைட் பண்ணும் அப்படின்னு வச்சாங்க. அது மட்டும் தான் பண்ணேன், அதை நான் நல்ல மார்க் எடுத்தேன். சோ இதனால இங்கல யாராவது ஒருத்தர் நான் கேக்குறேன், நீங்க ஜஸ்ட் இது என்னன்றதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மக்கப்லாம் இல்ல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஓகே, சோ இது வரைக்கும் எடுத்ததுல ஐம் கோயிங் டு ஆஸ்க். இப்ப ஃபேக்ட் இன் இஷ்யூனாலே என்னன்னு சொல்லுங்க. யார் சொல்றீங்க? வாலண்டியர் யாராவது வரீங்களா ஆன்லைன்ல? ஃபேக்ட் இன் இஷ்யூனாலே மேம் நான் சொல்றேங்க மேம். சொல்லுங்க சௌந்தர்யா. எஸ், ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து ஆமானோ இல்ல இல்லைனோ நம்ம வந்து ஐ வாண்ட் கீவேர்ட்ஸ். ஒரு விஷயத்தை அப்படி சொல்லக்கூடாது, கீவேர்ட்ஸ். ஃபேக்ட் இன் இஷ்யூனா ஹேம்லதா சொல்லுங்க. சொல்லுங்க ஹேம்லதா. சொல்லுங்க ஹேம்லதா. ஓகே, சொல்லுங்க மேம். ஒரு ஃபேக்ட்ன்றது ஒரு ஒரு ஃபேக்ட் தானாகவோ இல்ல இன்னொரு ஃபேக்ட் இன் இஷ்யூங்கிறது அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபேக்ட் இன் இஷ்யூன்றது ஒரு ஃபேக்ட், அந்த ஃபேக்ட் மட்டுமோ இல்ல அது கூட மத்த ஃபேக்ட் கூட சேர்ந்தோ ஒரு ரைட் இல்ல லயபிலிட்டி ஆர் டிசபிலிட்டி அவளோட எக்ஸிஸ்டன்ஸை பத்தியோ இல்ல நான் எக்ஸிஸ்டன்ஸை பத்தியோ இல்ல நேச்சர் ஆர் எக்ஸ்டென்ட பத்தியோ அதை அசர்ட் பண்ணாலோ இல்ல அதை மறுத்தாலோ, முக்கியமா ஒரு சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ்ல நடந்துச்சுன்னா அதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. எக்ஸலென்ட், சூப்பர். இத நம்ம இப்போ மைண்ட்ல ஏத்திக்க முடியாதா? இது நம்ம ஏத்திட்டு போய் ரிவிஷன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதுக்காக தான் 10 செக்ஷனா போட்டிருக்கேன். இல்லைன்னா நான் சொல்லி கொடுக்கணும்னா இன்னைக்கு ஒரு 50 செக்ஷன் முடிச்சுட்டு அடுத்த 50 முடிச்சுட்டு போயிடுவேன். ஓகேங்களா? தட் வெரி குட், எக்ஸலென்ட். சோ நான் இதுல எக்ஸ்பிளனேஷன்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட் சிபிசி கீழே வரதும் இதுதான். அதை அக்செப்ட் பண்ணிருந்தா டினை பண்ணிருந்தா இஷ்யூ ஆஃப் ஃபேக்ட்ஸ். அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு இஷ்யூ நீங்க கிரியேட் பண்றீங்க சிபிசில, அதை அக்செப்ட் பண்ற மாதிரியோ டினை பண்ற மாதிரியோ அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியோ ஏதோ ஒண்ணு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேண்ட் என்னது, இது நான் எப்படி சொல்லுவேன்? பாருங்க, எங்க அப்பா எனக்கு வில் எழுதி வச்சிருக்காரு, ஆப்போசிட் பார்ட்டி அதுக்கு முன்னாடி எனக்கு கிஃப்ட் எழுதி வச்சிட்டாரு உங்க அப்பா. ஓகேங்களா? அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது கடவுளே. சோ ஜஸ்ட் சொல்றேன், கிஃப்ட் எழுதி வச்சிட்டாரு. அப்படிங்கிறது என்னது? இந்த லேண்ட் மாலத்திக்கு சொந்தமா இல்லையா அப்படின்றது இஷ்யூ. இது ஆன்சர் பண்ற மாதிரி என்னோட ஃபேக்டும் இருக்கா, அவரோட ஃபேக்டும் இருக்கா, அப்ப அது என்னது? ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஓகேங்களா? இது கரெக்டான்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும். டன். சோ கம்மிங் டு தி நெக்ஸ்ட் டெஃபினிஷன், டாக்குமெண்ட். டி ஃபார் என்னது? டாக்குமெண்ட். 2 clause D ஆஃப் யுவர் பிஎஸ்ஏல டாக்குமெண்ட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. டாக்குமெண்ட்ங்கிறது எனி மேட்டர். இப்போ கார் நிக்குது, அந்த காரை நிறுத்திட்டு நீங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா 4 ஹார்ட்னு இருக்கும், ஏபிசிடி பாய்ஸ் அப்படின்னு இருக்கும், திஸ் லோக்கல் கேர்ள்ஸ் அப்படின்னு எழுதி இருக்கும். சோ அதெல்லாம் டாக்குமெண்டா அவங்க எழுதி வச்சிருக்காங்க. சரி, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு செவுத்துல பாத்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்னு எழுதி இருக்கு, கில்லுன்னு எழுதி இருக்கு, ரத்தத்துல ஒரு கை அப்படியே விழுந்திருக்கு. ஓகேயா? இந்த மாதிரி ஒரு செவுரு இருக்கு. இது கார்லயும் இருக்குன்னு வச்சோங்க. கார்ல ஒரு பெரிய ஒயிட் கலர் கார்ல இந்த மாதிரி இருக்கு. நான் காரை நிறுத்திட்டு போறேன், ஹார்ட் எல்லாம் போட்டு யாரு ரமேஷ் லவ் சீதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க. இது ரெண்டுல எது டாக்குமெண்ட்?
மேம் அந்த ரெண்டுமே டாக்குமெண்ட். சுவர்ல செவூர்ல இருக்கிறது டாக்குமெண்ட். அஞ்சுகம். ஓகே, சோ இப்ப டெஃபினிஷனை பாப்போம், நீங்க ஆன்சர் சொல்லுங்க. பிளட் ஸ்டெயினோட தான் மேம். அதுதான் சீரியஸ். இவ லவ் பண்றது சீரியஸா? எதுக்கு அத டாக்குமெண்டா எடுக்கணும்? அப்படி கிடையாது. we will see the definition. ரெண்டுமே தானே மேம் வரும். சீரியஸா நான் சீரியஸா இல்ல மேம், ரெண்டுமே டாக்குமெண்ட்ஸ் தான் மேம். ரெண்டுமே definition பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, டன். Yes, So ma'am. coming to the definition, document is any matter expressed or described. ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்ல டிஸ்கிரைப் பண்றோம் on any substance. நீங்க தண்ணியில கூட எழுதிட்டு உங்களால ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா அதுவும் டாக்குமெண்ட் தான். ஓகேங்களா? on any substance by means of letters ஆக இருக்கலாம், figures ஆக இருக்கலாம், marks or more of anyone. சோ இதோட மிக்சிங் ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா அது டாக்குமெண்ட். ஆனா இது எதுக்காக நான் பண்றேன்? for the purpose of recording that matter. அப்படி பண்ணாதான் அது என்னது? டாக்குமெண்ட். சோ மியரா கிறுக்கிட்டு போறது டாக்குமெண்ட் கிடையாது. என்ன இன்டென்ஷனோட நான் அதை பண்ணிருக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட்ல இன்டென்ஷன் எலிமெண்ட் இருக்கா? எப்பயுமே நமக்கு வந்து ஆஃபென்ஸ்ல இன்டென்ஷன் எலிமெண்ட் இருக்கான்னு கேட்டா மேக்சிமம் இருக்கணும், மென்சரியா இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனா டாக்குமெண்ட்லயுமே இன்டென்ஷன் எலிமெண்ட் இருக்கு. என்னது? for the purpose of recording that matter. அதை ரெக்கார்ட் பண்ணணும்ன்றதுக்காக நான் எழுதியிருந்தேன்னா அது டாக்குமெண்ட். இல்ல கிறுக்கிட்டு போகணுன்றதுக்காக நான் பண்ணியிருந்தேன்னா அது என்னது? டாக்குமெண்ட் கிடையாது. சோ எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்டு ஆன் எனி சப்ஸ்டன்ஸ். எப்படி பண்ணிருக்காங்க? லாஸ்ட்ல இருக்கவங்களா எனக்கு பதில் சொல்லணும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நீங்க தான், அவங்களதான் பாக்குறேன், டயர்டா இருக்கு. சொல்லுங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க? லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ், மார்க்ஸ் ஆர் மோர் ஆஃப் தட். லாஸ்ட்ல இருக்கவங்க வேணா இங்க வேணா டேபிள் போட்டு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க வாங்க. ஓகே, சோ எந்த ஒரு மோட்ல எனி ஒன் ஆஃப் தட் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு? for the purpose of recording that matter அப்படின்னா அதுக்கு பேர் தான் டாக்குமெண்ட். ஓகே, சோ எக்ஸாம்பிள் என்னன்னா டோம் ஸ்டோன். டோம் ஸ்டோன் என்னது? கல்லறை கல்லு, அது டாக்குமெண்ட். எஸ். அதுக்கப்புறமா வந்து காஃபின் பிளேட், அதுவும் டாக்குமெண்ட் தான். ஒரு பிளாங்க் ஷீட் டாக்குமெண்ட்ல இருக்க முடியுமா? A4 ஷீட். நீ நல்லவனா தான் என்ன எழுதிருக்குன்னு தெரியும். தெரியும் சார், தெரியும் சார். அந்த மாதிரி பிளாங்க் ஷீட் டாக்குமெண்டா இருக்க முடியுமா? something must be expressed. அதுல எந்த வித இதுவும் இல்லையே. எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணலன்றதுனால அது டாக்குமெண்ட்ல இல்ல. அப்ப வெத்து பேப்பர்ல சைன் வாங்குனது அது டாக்குமெண்ட். அது fraudulent intention குறைக்குது. வெரி குட். எஸ். அப்புறம் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட்ல வருமா? கண்டிப்பாக வரும். மெமரி கார்டு எல்லாமே டாக்குமெண்ட்ல வரும். இப்ப ஸ்பெசிபிக்கா பிஎஸ்ஏல என்ன பண்ணாங்க? an electronic record on emails, server logs, documents on computers, லேப்டாப், ஸ்மார்ட் போனு, மெசேஜ் நீங்க அனுப்புறது, வெப்சைட், லொகேஷன், இந்த எல்லாமே என்னது வரும்? வாய்ஸ் மெயில் எல்லாமே டாக்குமெண்ட் கீழே வரும்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்திருந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு அனௌன்ஸ், நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட், சைபர் டாக்குமெண்ட், அதாவது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆக இருக்கட்டும், இல்ல ஒரு போன் கால் ஆக இருக்கட்டும், அதை எப்படி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? 31st நம்ம அதை நடத்துறோம். அந்த ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே சர்டிபிகேட் இஸ் ஆல்சோ we are giving. கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கும் சரி, நம்ம கிளைண்ட் வந்தா அவங்களுக்கும் ஈஸியா எப்படி ட்ரையல்ல வின் பண்ணி கொடுக்கறது, பிளஸ் இன்டர்வியூல ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது. உண்மையா சொல்லுங்க, ஒரு ஜட்ஜ் கோர்ட்ல உட்காரும் போது இன்டெலிஜென்ட்டா இருக்கணுமா இல்லையா? சோ இப்ப சேஞ்சிங் சிச்சுவேஷனுக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா? கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் added value உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ அத பத்தி டீடைல்ஸும் நான் போடுறேன், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். Now coming to the definition of document, எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? 2 clause D. ஓகே, what is a document? யாராவது சொல்ல முடியுமா? இத ஆஃப்லைன்ல யாராவது ட்ரை பண்றீங்களா? ஆஃப்லைன்ல சும்மா ட்ரை பண்ணுங்க. இங்க தானே ஆன்சர் இருக்கு. இத க்ளோஸ் பண்ணிட்டா கேக்குறேன் நானு. சொல்லுங்க. டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர்னு சொல்லிடுங்க. எனி மேட்டர். குட்.
டிஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஆன் எனி சப்ஸ்டன்ஸ், அதாவது அதுல ஒரு மேட்டர் இருக்கணும், புரியணும், அப்படி கிடையாது. எனி சப்ஸ்டன்ஸ்னா பேப்பர், இரும்பு தகடு, மரம், பால், எதா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் டிஸ்கிரைப்ட் ஆன் எனி சப்ஸ்டன்ஸ். எப்படி அதை பண்ணிருக்காங்க? லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ், மார்க்ஸ் பண்ணா என்ன பர்பஸ்க்கு? பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேணா சொல்லுவேன், நான் தனியா சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். ஆன்லைன்ல கூட சொல்லல அப்படின்னா படிச்சுட்டு வந்து சொல்லுவேன். அப்புறம் தான் கிளாஸ்க்குள்ள என்டர். ஓகே மேம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நான் இப்படி பண்ணா நீங்க ஜட்ஜ். ஓகே டன். சோ கம்மிங் டு இ. இ ஃபார் எவிடன்ஸ். 2 clause இ. இ ஃபார் எவிடன்ஸ். அங்க இந்த பிஎஸ்சில பண்ண ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி சிலதெல்லாம் கோரிலேட் பண்றதுதான். ஓகேங்களா? சோ எவிடன்ஸ்ல 2 டைப் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு. ஒன்னு ஓரல் எவிடன்ஸ், இன்னொன்னு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். சோ ஓரல் எவிடன்ஸ்னா என்னது? இட் இஸ் பேசிக்கலி ஸ்டேட்மெண்ட், ஒருத்தவங்க சொல்றது. ஓகேங்களா? மேட் பை த விட்னஸஸ் இன் ஃபேக்ட் அண்டர் இன்கொயரி. இன்கொயரி, என்கொயரி 2 விஷயம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இன்கொயரி ஐஎன் ஆரம்பிக்கும், என்கொயரி இஎன் ஆரம்பிக்கும். என்கொயரி யார் பண்ணுவாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ், போலீஸ் ஆபீசர்ஸ், இவங்க எல்லாம் பண்ண எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் பண்றது என்கொயரி. கோர்ட் அதே விஷயத்தை படிச்சுனா அதுக்கு பேர் என்னது? ட்ரையல். ட்ரையலை தவிர ஒரு கோர்ட் பண்ற அத்தனை விஷயமே அது என்னது? இன்கொயரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துலதான் வந்து கான்ஃபிளிக்ட் வருது. அது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் கொஸ்டின். ஓகே, சோ ஸ்டேட்மெண்ட் மேட் பை விட்னஸ் இன் ஃபேக்ட் அண்டர் இன்கொயரி. அப்ப ட்ரையல்ல நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னா அது எவிடன்ஸ் கிடையாதா? இங்க இன்கொயரின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்களே, இன்கொயரியோட டெஃபினிஷன் சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்ல போய் பாருங்க. கோர்ட் பண்றது அதர் தென் ட்ரையல்னு இருக்கும். ஓகேங்களா? அப்ப ட்ரையல்ல விட்னஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அப்ப அது வந்து எவிடன்ஸ் கிடையாதா? முரண்பாடா இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்து வரணும். அது ஹோம்வொர்க். மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸா? based on applications based பண்ணி டிசைட் பண்ணுங்க. இல்ல, இத பாத்துட்டு வாங்க. ஓகேங்களா? பாத்துட்டு கண்டிப்பா வாங்க. மேம் எவிடன்ஸ் தான், பிகாஸ் ஓத் எடுக்கிறோம்ல, அதனால எவிடன்ஸா? அதுல இன் ரிலேஷன் டு மேட்டர்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்டர் என்கொயரின்னு கொடுத்துருக்கு. அப்போ அந்த என்கொயரியில் ரிலேட்டான ஃபேக்ட் ரிலேட்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுன்னு கொடுத்துருக்குது. இன்கொயரியோட டெஃபினிஷன் போய் பாருடா. இன்கொயரினா என்னன்னு கொடுத்திருக்கோம். இல்ல மேம், அது இன்கொயரிங்கிறது கோர்ட் வந்து அதர் தென் ட்ரையல் கண்டக்ட் பண்றதுன்னு கொடுத்துருக்கு. நான் இது எப்படி என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, போய் இத ரிசர்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப தூரம் இல்ல, நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ். சோ கமிங் டு எவிடன்ஸ். எவிடன்ஸ் மீன்ஸ் ஓரல் எவிடன்ஸ். அதுல ஸ்டேட்மெண்ட் மேட் பை a witness in fact under inquiry. எது ஒரு பிரச்சனையோ அத பத்தி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தனா அது வந்து என்னது? ஓரல் எவிடன்ஸ். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னா all documents including electronic record produced for inspection of the court. ஒரு கோர்ட்டோட இன்ஸ்பெக்ஷனுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணனா அதுக்கு பேரு டாக்குமெண்ட். அவ்வளவுதான். ஓகே, சாரி, அதுக்கு பேரு எவிடன்ஸ். சோ எவிடன்ஸ்ல 2 டைப் என்ன வருது? ஓரல், டாக்குமெண்ட்ரி. இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்ப இது இல்லாம நிறைய டைப் ஆஃப் எவிடன்சஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பர்சனே டைரக்டா பாத்திருப்பாங்க. அது எல்லாமே என்னது? டைரக்ட் எவிடன்சஸ். எப்பயுமே ஹியர்சே எவிடன்ஸ் அலௌடு கிடையாது. ஹியர்சேனா என்னன்னு பாப்போம். இப்போ ஒருத்தர் வந்து யாராவது ஒரு பேர் சொல்லுங்களேன். மணிகண்டன், என்னது மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தர் வந்து அடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். யாரோ ஒருத்தர் ஏயோ பியோ சியோ அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நான் அதை பாத்துறேன். ஆமா சார், இந்த மணி சார் தான் வந்து போய் அடிச்சாரு அப்படின்றத நான் பார்த்தேன். இப்ப நான் யாரு? டைரக்ட் எவிடன்ஸ். இப்ப நான் வந்து போற போக்குல டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அனிதா கிட்ட சொல்றேன், அனிதா ஆமா நான் அன்னைக்கு பார்த்தேன், மணிதான் வந்து ஏபிசி அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அனிதா யாரு? அவங்க அடிச்சத பாக்கல, நான் சொன்னத அவங்க காதுல கேட்டாங்க. சோ இந்த மாதிரி ஹியர்சே எவிடன்சஸ் ஆர் நாட் அலௌட். அது என்ன செக்ஷன்லாம் நம்ம பார்ப்போம். ஆனா டைரக்ட் எவிடன்ஸ்னா பர்சன் யார் அதை பர்சீவ் பண்ணாங்களோ அவங்க டெஸ்டிமனி கொடுத்தா அதுக்கு பேரு டைரக்ட் எவிடன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நிறைய இதுலதான் உங்களுக்கு கேஸே வரும். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கும் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல இதுதான் ரொம்ப முக்கியம்.
எப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து திருடி இருக்காரு, திருடினதை பார்க்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, வெளியே ஓடினத நெய்பர் பார்த்திருப்பாங்க. இவரு திருட்டு பொருளோட ஒரு இடத்துல பிடிபட்டிருப்பாரு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இவரோட தொழிலே வந்து அங்கங்க திருடிட்டு இருக்கிறதா. இவர் இந்த வீட்டுல போய் திருடினாரு அப்படின்றதுக்கு ஏதாவது டைரக்ட் ப்ரூஃப் இருக்கா? யாராவது பார்த்தாங்களா? சிசிடிவி கேமரா வந்துச்சா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா வீட்டுல இருந்து எகிரி குச்சி போறத பாக்குறாங்க, அந்த பொருள் இவர் கையில இருந்து ரிகவர் ஆயிருக்கு. இவர் வந்து ஜெனரலி கிரைம் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பலத்த கிரைம் ஹிஸ்டரி இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் தான் திருடி இருக்கான். எஸ். சோ இதுக்கு பேரு தான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் நம்ம சொல்லுவோம். இன்டைரக்டா சுத்தி வளைச்சி எதுக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நம்ம கிட்ட சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஓ காலையில 10 மணிக்கே எழுந்தியா? ஓகே 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 ஓகே. ஓ ஜிம்முக்கு போறேன்னு இத்தனை வருஷம் போகவே இல்லையா? பரவாயில்ல, அடுத்த வருஷமாவது போ. சோ இதெல்லாம் இன்டைரக்டா நம்மள கடுப்பேத்துறது. நான் ஏதோ பண்றேன், எனக்கு நீ சோறு போடுறியா? இல்ல இல்ல என் இஷ்டம் அப்படின்ற மாதிரிதான் இது. ஓகே. சோ திஸ் இஸ் கால்ட் as circumstantial evidence. இதுக்கு முக்கியமான கேஸ்ல வந்து ஷரத் பிரிச்சன் ஷர்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராவா மத்திய பிரதேசா எம்பின்னு எனக்கு மகாராஷ்டிராவா ஓகே மகாராஷ்டிரா பாத்துக்கோங்க. இதுல வந்து பன்ஷீல் ஆஃப் எவிடன்ஸ்னு ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. இந்த 5 விஷயத்தை சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நீங்க வந்து சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு கன்விக்ஷன் கொடுக்க முடியும். நான் இப்ப சொல்ற இந்த கேஸ்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ண மட்டும் கிடையாது, நாளைக்கு ஜட்ஜ் ஆகி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. சோ இந்த கேஸ்லாவ அந்த அந்த 5 லைனையாவது கண்டிப்பா நீங்க போய் சர்ச் பண்ணு. ஓகே. சோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ். இப்போ வந்து ஒரு சேல் டீட் பண்ணிருக்கோம், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்டே நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது என்னது? பிரைமரி எவிடன்ஸ். ஒரிஜினல் இல்ல சார், பேங்க் கிட்ட இருக்கு, நான் அதுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு காப்பி வந்து வாங்கிட்டு வந்து அந்த பேங்க் ஆபீஷியலே சர்டிஃபை பண்ண ஒரு காப்பி எடுத்து வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, இல்ல ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போய் நான் சர்டிபிகேட் காப்பி கொண்டு வந்து கொடுக்குறேன், இதெல்லாம் என்னது? செகண்டரி எவிடன்ஸ். பிரைமரி எவிடன்ஸ்னா ஹையஸ்ட் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ். செகண்டரி எவிடன்ஸ்ன்றது கொஞ்சம் இன்ஃபீரியர், அது எல்லா இடத்துலயும் கொடுக்க முடியாது. எதுக்கு கொடுக்க முடியும், என்ன டைப்ல நீங்க கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து உள்ள பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்து ரியல் எவிடன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இத வந்து பென்தாம்னு ஒரு திங்கர் சொல்றாரு. ரியல் எவிடன்ஸ்னா சம்திங் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. சொல்லுங்க சார், டவுட்டா? ஓகே. சோ ரியல் எவிடன்ஸ்னா சம்திங் யூ கேன் டச், ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். இந்த பெட்டி, இரும்பு, கத்தி, அது எல்லாமே என்னது? ரியல் எவிடன்சஸ். ஓகேங்களா? டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டில ரியல் எவிடன்ஸ் சொல்லி பென்தாம் சொல்றாரு. அடுத்து ஹியர்சே எவிடன்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? அவங்க பார்க்கல, மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாரோ பண்ணிட்டு வந்து நான் பார்த்தேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? ஹியர்சே எவிடன்சஸ். இதுல கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் சில இது இருக்கு. கன்க்ளூசிவ் எவிடன்ஸ நம்ம கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்லலாம். எப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை ரியல் எவிடன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க மேம். ரியல் எவிடன்ஸ் எதுல, அதுல என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்ரீமதி. மேம் கிரிமினல் அஃபென்ஸ்க்கு ஏதோ வெப்பன்ஸ் யூஸ் பண்ணா அந்த வெப்பன்ஸ கோர்ட்ல கொண்டு வந்து கொடுக்கிறது ரியல் எவிடன்ஸ்ல வரும் மேம். அந்த மாதிரி அது பென்தாம் அவங்க வந்து ரியல் எவிடன்ஸ் நம்ம கோர்ட்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டோம். அதனாலதான் சொன்ன ஒரு திங்கர் சொன்ன விஷயம்னு சொன்னேன். ஸ்ரீமதி சொல்லுங்க, இதுல என்ன டவுட்? ஓகே மேம். ஸ்ரீமதி டவுட் கேட்டாங்க மேம். டவுட் இல்ல மேம், அத ரிப்பீட் பண்ணுங்க, நான் கவனிக்கல அப்படி சொல்றேன். பண்ணனும், ஏன் கேட்கல? அதனாலதான் கேக்குறேன். எந்த இடத்துல டவுட் இருந்தா தானே ரிப்பீட் பண்ணனும். சொல்லுங்க. 100 டைம் கூட ரிப்பீட் பண்றேன். இல்ல மேம், பென்தாம் சொன்னாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அது நான் கவனிக்கல மேம். கவனிக்காம கிளாஸ்ல இருக்க கூடாது. அடுத்த விஷயம் கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து ஃபீஸ் பே பண்றீங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன், அதுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும்னா நான் எஃபர்ட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கும் தாண்டி நீங்க எல்லாம் கேட்கணும், கிளியர் பண்ணணும் அப்படின்ற நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கண்டிப்பா எடுப்பேன். அன்னைக்கு நைட் நான் எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துதான் உங்களுக்கு நல்லா சொல்லணும்னு நினைப்பேன். அப்ப நீங்க அதுக்கு கைண்ட் ரெக்வெஸ்டா என்ன பண்ணணும்? ஃபுல் கவனமும் இங்கதான் இருக்கும். நான் 100 டைம் டவுட்டை கிளியர் பண்ண ரெடி, ஆனா அது டவுட்டா இருந்தால் அது திருப்பி ரிப்பீட்ன்றது நம்ம கிளாஸ்ல எப்பயுமே கிடையாது. ஓகேங்களா? கவனம் இங்கதான் இருக்கும். நவ் கம்மிங் டு கன்க்ளூசிவ் ப்ரூஃப். கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்னது? அதுதான் கடைசி.
அது ஒண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே எடுத்து வர முடியாது. நம்ம வீட்ல எல்லாம் ஒரு ஆள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னா அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது அப்படின்ற மாதிரி. எங்க வீட்ல எங்க அப்பா சொன்னார்னா அதுக்கு அப்பீலே கிடையாது, யாரா இருந்தாலும் ஃபாலோ பண்ணும் அப்படி இருந்துச்சு என் பொண்ணு வர வரைக்கும். என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே அப்பீல். தாத்தா இரு தாத்தா நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு she started. Okay, so like that Substantive உங்க piece வீட்ல of evidence மேம், இது கொராபரேஷனே தேவையில்லை இதுக்கு. எப்ப பார்த்தாலும் போலீஸா இருப்பாங்க. சிந்து உங்க வீட்ல யார் பேச்ச மீறவே மாட்டாங்க, ஏன் பேச்சுதான் மேம், அப்படிதானே? என்ன எங்க அம்மா பேச்சு மேம். உங்க அம்மா பேச்சா? ஓகே ஓகே டன். சோ அந்த மாதிரி கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னா என்னது? இட் இஸ் a ஃபைனல் திங். அதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு ஆப்போசிட்டாவும் ஒரு ப்ரூஃப் கொண்டு வர முடியாது. திஸ் இஸ் கால்ட் as கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ரூல் ஆஃப் லா. லாலயே அங்கங்க இது கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு சொல்லியிருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா லெஜிட்டிமசி ஆஃப் அ சைல்ட், அது நம்ம கீழே பார்ப்போம். அதை விட இன்னும் சூப்பர் என்னன்னா ஜட்மெண்ட். இந்த கோர்ட் இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்திருக்குன்னு ஒரு ஜட்மெண்ட் காப்பியை கொண்டு வந்து கொடுத்தா, இல்ல சார் அந்த கோர்ட் இந்த மாதிரி கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு ஆப்போசிட் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரிஜினல் ஜட்மெண்ட் காப்பியே கொண்டு வந்து கொடுக்குறீங்க, இல்லன்னு ஆப்போசிட்டால ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. சோ ஜட்மெண்ட்ஸ் ஆர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அண்ட் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீன் எவிடன்ஸ். லாஸ்ட் சீன் என்னது? இது ரொம்ப முக்கியம். மர்டர் கேஸ், கிரிமினல் கேஸ், கிட்னாப் கேஸ், இதுல எல்லாம் லாஸ்ட் சீன் சொல்லுவாங்க. கடைசியா அந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட தான் பேசிட்டு இருந்துச்சு. பாவம் அவன், இந்தாங்க நேத்து வாங்கின நோட்டை வச்சுக்கோங்கன்னு கொடுக்க போயிருப்பான். ஓகேங்களா? அவளை போட்டு நீதான்டா கடத்த, ஐயோ கடத்தனா நான் வந்து இவளை பிரியாவை கடத்திருப்பேன், ஏன் இவளை கடத்த, எனக்கு பிரியாதான் பிடிக்கும் அப்படின்லாம் there are cases where people told that I have no interest in this girl, I would have seen some other girl. இது ஜோக்கா இருக்கு, பட் ஆனா அந்த கடத்த போட அம்மா அப்பாக்கு தான் தெரியும், இந்த பொண்ணோட அம்மா அப்பாக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஜஸ்ட் ஐம் டெல்லிங். லாஸ்ட் சீன் எவிடன்ஸ்னா accused and deceased or kidnapped some person is seen last together. last time அவங்கள அங்கதான் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணை காணும், இல்லனா they are found dead அப்படின்னும் போது it is called as last seen evidence. இந்த last seen evidenceக்கு லேண்ட்மார்க் கேஸ்ல நீங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே, நமக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங்ல ரொம்ப அதிகமா வராது, வந்துச்சுன்னா பிங்கோ அந்த மாதிரி வருது. ஓகே, now coming to the next definition. இப்ப எல்லாம் நம்ம பார்த்தது என்னது? எவிடன்ஸோட டெஃபினிஷன். எவிடன்ஸ் என்ன? டூ கிளாஸ் E. ஓகேங்களா? சோ மேல இருக்க செக்ஷன்ஸ் நம்ம வந்து லைட்டா ரிவைஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட எவிடன்ஸ் ஆக்ட் எதுக்கெல்லாம் அப்ளிகபிள்? ஜுடிஷியல் ப்ரொசீடிங், Judicial proceedings, court martial, except arbitrators. Yes, very good. ஆர்பிட்ரேஷனுக்கு அப்ளிகபிளா? Section 19 ல பார். எஸ், அப்ளிகபிள். நெக்ஸ்ட் வந்து ட்ரிபியூனல்ஸ், ப்ரொசீடிங்ஸ், லேபர் கோர்ட் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? பிஎஸ்ஏல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்ளிகபிளான்னு கேட்டா கிடையாது. Specifically barred under special act. எஸ் எஸ், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் 2 clause A என்ன டிஃபைன் பண்றாங்க? கோர்ட்னா என்ன? 2 clause F Fact. 2 clause G fact and issue. Yes. அடுத்து பாத்தீங்கன்னா 2 clause D document. அடுத்து 2 clause E evidence. நம்ம பார்த்திருப்போம். We'll go for a break and come back at 12:20. Okay, exactly 12:20 க்கு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். மேம் சொல்லுங்க மஞ்சதேவி. மேம் இப்ப வந்து ஒரு கிரைம் வந்து 30th ஜூன் நடக்குது மேம், அதுக்கு எஃப்ஐஆர் 1st ஜூலை ஃபைல் பண்றாங்க. அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும் மேம்? எஃப்ஐஆர் பண்ண டேட்ல இருந்து தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து இப்ப என்னன்னா வேற வேற ஹைகோர்ட் வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இப்ப எல்லா ஹைகோர்ட்டும் ஃபாலோ பண்றது என்னன்னா எஃப்ஐஆர் டேட்ல இருந்து. ஆனா எஃப்ஐஆர் நீங்க கிரைம் நடந்தாலும் எஃப்ஐஆர் எதுல போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைம் நடந்த டேட்ல இருக்க அஃபென்ஸ் அப்ப என்ன லா அப்ளிகபிளோ அதுதான் போடுவாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். ஆனா நம்ம எடுத்துக்கிறது வந்து பிஎஸ்ஏ தான் எடுத்துக்கணுமா மேம்? எடுத்துக்க கூடாது. இந்தியன் எவிடன்ஸ் அதான் எடுத்துக்கணும் நான் சொன்னேனா. இப்ப கிரைம் வந்து 30th நடந்திருக்கு, அப்போ நமக்கு வந்து நியூ ஆக்ட் அப்ளிகபிளா? நியூ ஆக்ட்ல இருக்க அஃபென்ஸ் தான் நடந்திருக்கா? இல்ல, ஓல்ட் ஆக்ட் தான். அப்ப எஃப்ஐஆர்ல என்ன எதை ரெஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு? ஐபிசி. அப்படின்னும் போது உங்களுக்கு பிஎஸ்ஏ தான், சாரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான். ஓகேங்களா? சோ என்ன பார்க்கணும்? எஃப்ஐஆர் டேட் கிடையாது, எஃப்ஐஆர் என்ன ஆஃபென்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க அத நீங்க பாக்க. ஓகேங்களா?
சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஓகே இது மேம், இந்த தேங்க்யூ. ஆனா சில இடத்துல என்னன்னா அஃபென்ஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா புது அஃபென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. புது அதாவது டேட் ஃபர்ஸ்டா இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நடந்திருக்கும், அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம். கரெக்ட்டுங்களா? அப்படி வரும்போது நீங்க என்ன எடுத்துக்கணும்? பிஎஸ்ஏ PSA. எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு ஆர்டிகல் 20ல கிளாஸ் 1 என்னது? Retrospective effect. அதுல Retrospective effect. Substantive law அது No வராது. person shall be punished for an offense not existing at time. எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லாஸும் 20ல இருக்கா? கரெக்ட்டா? எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லாஸ்னா என்னது? இன்னைக்கு நான் தப்பு செஞ்சேன்னா அன்னைக்கு அது அஃபென்ஸா இருக்கணும். அப்போ நம்மளோட புது லா எப்ப வருது? நாளைக்கு வருது. அதுல எப்படி நான் அஃபென்ஸ் பண்ணதா வரும்? அதனால நீ எஃப்ஐஆரே அடுத்த நாள் போட்டாலும் என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு என்ன லா இருந்ததோ அதான் கொண்டு வந்து செக்ஷனா போட போறீங்க. ஓகேங்களா? அந்த செக்ஷனுக்கு எது அப்ளிகபிளோ அதான் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபாலோ பண்ண போறீங்க. தட்ஸ் இட். ஓகே. Then இன்னும் கிளாரிட்டிக்கு I'll bring you judgments, so it will be more clear. Okay, தேங்க்யூ மேம். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எவிடன்ஸ் வரைக்கும் டெஃபினிஷன் முடிச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 செக்ஷன்ஸ் எப்படி 2 clause J, 2 clause C, 2 clause I. இது மூணுத்தையும் நம்ம ஒன்னா தான் படிக்கணும். அப்பதான் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். சோ JCI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. JCI இது ஜேல என்ன சொல்றாங்கன்னா ப்ரூவ்டோட டெஃபினிஷன் இருக்கு. சில என்ன சொல்றாங்கன்னா டிஸ்ப்ரூவ்டோட டெஃபினிஷன் இருக்கு. அடுத்து ஐல பாத்தீங்கன்னா நாட் ப்ரூவ்டோட டெஃபினிஷன் இருக்கு. இது பக்கத்துலயே கொடுத்திருந்தா ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனா அவங்க எப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ அதனாலதான் JCI. சோ ப்ரூவ்ட், டிஸ்ப்ரூவ்ட், நாட் ப்ரூவ்ட். சரி, இப்போ ப்ரூவ்ட்னா என்னன்னா ஒரு ஃபேக்ட கோர்ட் பிலீவ்ஸ் இட் எக்ஸிஸ்ட். சரி, டிஸ்ப்ரூவ்ட்னா என்னன்னு சொல்லுங்க. இங்க பின்னாடி உங்க கிளாஸ்ல நான் கலந்துக்கலாமா? டிஸ்ப்ரூவ்ட்னா என்ன சார்? வேற வேற இருக்கதையா? சரி, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. சோ ப்ரூவ்ட் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் அத கோர்ட் என்ன பண்ணுது? பிலீவ்ஸ் இட் எக்ஸிஸ்ட். ஒரு ஃபேக்டாக இருக்கு, அத கோர்ட் பிலீவ் பண்ணுது, அது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அது பிலீவ் பண்ணிச்சுன்னா வச்சிருங்க. ஓகே, அதுக்கு பேரு ப்ரூவ்ட். இல்லனா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் சோ ப்ராபபிள் தட் ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் அது வந்து இருக்கு சார், எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு சார் அப்படின்னு ஒரு சப்போசிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அவர் வருவாரு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ப்ரூவ்ட். இப்ப கோர்ட் வந்து எக்ஸ்பர்ட் மாதிரியோ யார் மாதிரியோ திங்க் பண்ண வேணாம். எப்பயுமே டெஸ்ட் என்னது? ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் டெஸ்ட். ஆர்டினரியா புத்தி சுவாதம் இருக்கிற ஒருத்தன் நார்மலா என்ன நினைப்பானோ அதை நீங்க நினைச்சா போதும். சோ கோர்ட் ஒரு ஃபேக்ட எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு நினைச்சா என்னது? அது ப்ரூவ்ட். இல்ல இட் இஸ் சோ ப்ராபபிள் தட் ஒரு ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் இது சப்போஸ் எக்ஸிஸ்ட்ல நடக்கும், இது உண்மைதான் அவங்க சொல்றது அப்படின்னு நினைச்சா அது என்னது? அதுதான் ப்ரூவ். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 வீடு என்னோடது, நான் தான் கட்டியிருக்கேன், என் பேர்ல லேண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என் பேர்ல தான் அப்ரூவல் எல்லாமே வாங்கி வீடையும் கட்டியிருக்கேன். இப்ப இதுல என்ன ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் நீங்க, நான் ஓனர்னு நினைப்பீங்களா இல்லன்னு நினைப்பீங்களா? ஓனர். முடிஞ்சு போச்சு. சோ இந்த ஃபேக்டர் ஓனர்ஷிப் ஆஃப் திஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் ப்ரூவ்ட் தட் இட் இஸ் மைன். சோ இட் இஸ் சோ ப்ராபபிள் ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் திங்க் பண்றாங்க. இல்லனா கோர்ட் என்ன திங்க் பண்ணுது? the fact exists அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ப்ரூவ்ட். ஓகே. இப்ப டிஸ்ப்ரூவ்ட்னா என்னது? அதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? சோ டிஸ்ப்ரூவ்ட்னா does not exist. இது இல்லவே இல்ல சார், நடக்கல. இல்ல ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது this fact is non existence அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? டிஸ்ப்ரூவ். இது என்னோட லேண்ட்னு எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன். காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்தாரு, இதெல்லாம் நேத்து எனக்கு வித்தாங்க, இத பாருங்க எழுதி இவங்கதான் கையெழுத்து போட்டிருக்காங்க, சேல் டீடு எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி தந்திருக்காங்க, இப்ப என்ன ஆயிருக்கு? என்னோட ஓனர்ஷிப் டிஸ்ப்ரூவ்ட் ஆயிருக்கு. நாட் எக்ஸிஸ்டன்ஸ், இது நடக்கல, இல்ல அப்படின்னு சொன்னா அது என்னது? டிஸ்ப்ரூவ்ட். ஓகேங்களா? சோ ப்ரூஃபோட டெஃபினிஷன் எங்க? 2 clause J. கோர்ட் என்னன்னு திங்க் பண்ணுது? a fact exists.
ஆர்டினரி ப்ரூடென்ட் மேன் என்ன திங்க் பண்றது, சப்போசிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நடக்குது அப்படின்னு. நான் எக்ஸிஸ்டன்ஸ்னா அது எங்க வந்துருது, டிஸ்ப்ரூவ்ட்ல வந்துருது. ஓகேங்களா? அப்ப நாட் ப்ரூவ்ட்னா என்னது, ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டு. அப்ப நாட் ப்ரூவ்ட்னா என்னது, நீ எதுவுமே பண்ணல சார், நான் ப்ரூவும் பண்ணல டிஸ்ப்ரூவும் பண்ணல, அந்த ஃபேக்ட் அப்படியே அனாதையா விட்டுட்டேன் அப்படின்னா that is called as not proved. A fact is not proved, neither prove பண்ணல nor disprove பண்ணல. இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே சொல்றேன் சார், நாங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டோம் சார், இவர் வந்து வித்து தரேன்னு சொன்னாரு சார், அக்ரிமெண்ட் ஃபார் சேல் எல்லாம் போட்டுட்டோம், ஆனா இவர் வர மாட்டேங்கிறாரு, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ், இவர் வந்து எனக்கு வந்து அக்ரிமெண்ட் எழுதி சேல் பண்ணி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா நாங்க அக்ரிமெண்ட் போட்டதுக்கோ பேசுனதுக்கோ நான் எந்த ஒரு எவிடன்ஸும் கொடுக்கல. இப்ப இது ப்ரூவ்டா டிஸ்ப்ரூவ்டா, நாட் ப்ரூவ்டா, நாட் ப்ரூவ். ப்ரூவும் பண்ணல டிஸ்ப்ரூவும் பண்ணல, அது நாட் ப்ரூவ். எக்கேடாவது கெட்டு போ, நான் உன்னை டச்சே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, அது என்னது, நாட் ப்ரூவ். சோ 2 clause J is proved, 2 clause C is disproved, I is not proved. இது மூணுக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. டவுட் இல்லல்ல? ஓகே. நம்ம அடுத்து போக போறது 2 clause K. அது என்னன்னா ரெலவென்ட் ஃபேக்ட், எது எதோட சம்பந்தப்பட்டது. இவங்க வந்து சித்தப்பாவோட ஒரு ஜோக் பார்த்திருக்கீங்களா, பொண்ணு பார்க்க போவாங்க, ஒரு பாட்டி பக்கத்துல இருக்கோம், ராமசாமி மகனா நீ, அதுக்கடுத்து இவனோட சித்தப்பா மகனா நீ, ஆமா அப்போ உனக்கு அவன் பெரியப்பன் தானே வேணும், ஆமா அவன் பெரியப்பன் தான் வேணும், இதெல்லாம் எதுக்கு கிளவி, அப்படி இப்படி பார்க்கும்போது நீ பார்க்க வந்த பொண்ணு உன் தங்கச்சி. அட பாருங்களா, அந்த கதை எப்படி ரிலேஷன்ஸ் அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் பிஎஸ்ஏவும் ஒரு ஃபேக்டுக்கு எது ரெலவென்ட்னு ஒரு தனி கோடே போட்டு வச்சிருக்கு. இதுக்கு சித்தப்பா யாரு, இதுக்கு அப்பா யாரு, இதுக்கு பெரியப்பா யாரு அப்படிங்கறதுதான் relevancy. So relevant to another fact connected in the way given under the relevancy under this அதிநியம், அதுதான் என்னது relevant fact. So relevant fact பத்தி நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் ரேஞ்ச் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 5 to 55 அப்படின்னு சொல்லுவோம். 5 தாண்டி 6ல இருந்து எக்ஸாக்டா ஸ்டார்ட் ஆகும். 6 to 55 ன்னு எழுதிக்கலாம். இப்ப பாரதிய சாட்சி அதிநியத்துல செக்ஷன் 3 to 50, 3 தாண்டி இன்னும் ஸ்பெசிபிக்கா வேணும்னா செக்ஷன் 4 to 15 எழுதிக்கோங்க. ரெலவென்சி, எதுக்கு ரெலவென்சி எல்லாம் முக்கியம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நம்ம வந்துட்டோம். டெஃபினிஷன் கிளாஸ் அவங்க முடிச்சுட்டாங்க. ஆனா பாரதிய சாட்சி அதிநியத்துல நம்ம டெஃபினிஷன் கிளாஸ்லயே தான் இருக்கும். 2H 2L 2B இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து படிக்கணும். சோ HLB சோ 2Hல டிஃபைன் பண்றது மே பிரஸ்யூம். பிரிசம்ப்ஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பிரிசம்ப்ஷன்னா டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்வோம், அனுமானம். ஆனா அந்த அனுமானத்துக்கு டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கேன் அஸ்யூம் சம்திங். நீயா ஒரு விஷயத்த நினைச்சுக்கலாம். இப்ப நம்மளா சில விஷயத்தெல்லாம் நினைச்சுப்போம்ல, நீங்களா நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ஆனா அது கிடையாது அப்படின்னு ஏதாவது நீங்க ரீஃப்ரேம் பண்ணிருப்பீங்க லைஃப்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? ஆஃப்டர் மேரேஜ் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம். சொல்லுங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம். என்ன அது இப்படியா நினைச்சு? ஆமா நான் கூட அப்படிதான் நினைச்சேன். கரெக்ட். ஆஃப்டர் மேரேஜ் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சீங்க, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கூடயே வந்துருச்சு. கரெக்டா? கரெக்ட் பிரியா. பயங்கரமான பெர்செப்ஷன் அண்ட் அசம்ப்ஷன் தட் இஸ். சோ நம்மளா ஒரு விஷயத்த நினைச்சுக்கலாமான்னு கேட்டா லைஃப்ல எஸ் we are doing that, we have that liberty. அந்த லிபர்ட்டி கோர்ட்டுக்கும் உண்டு. யாராவது அந்த ஏசியை மட்டும் ஆன் பண்ணிருக்கலாம், எனக்கு எதுவும் மூச்சு விட முடியாம இருக்கு. சும்மா ஒரு பெர்செப்ஷன் தான். நவ் சோ கோர்ட்டா ஒரு விஷயத்த நினைச்சது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பிரிசம்ப்ஷன். சோ அந்த மாதிரி நினைச்சுக்கிறதுக்கு பேர் என்னது, அசம்ப்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. சோ கோர்ட் நினைச்சுக்கலாம், நீங்க வந்து அசியூம் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேரு மே பிரஸ்யூம். பண்ணலாம், விருப்பப்பட்டா பண்ணலாம், பண்ணாமே போகலாம், அது மே பிரஸ்யூம். நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாது என்னது, ஷால் பிரஸ்யூம். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃப். சோ இந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பக்கத்துல பாகுபலி பிக்சர் போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா
இட் இஸ் லைக் அ பாகுபலி. பாகுபலிக்கு அகேன்ஸ்டா யாராவது சண்டை போட முடியுமா? காலக்கேயன் சண்டை போட்டு தோத்து போயிட்டானா? கரெக்டா? அவ்வளவு பவர்ஃபுல். அதுதான் 2 clause B நம்மளோட கன்க்ளூசிவ் ப்ரூஃப். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, சோ ஏன் அந்த கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு அகேன்ஸ்டா நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வர முடியாது. இந்த கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி, இது கன்க்ளூசிவ் ப்ரூஃப். இதுக்கு ஆப்போசிட்டா அது கோர்ட்டே இல்ல, அது டிஃபைன் பண்ணல, இந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த கோர்ட் கொடுத்தது இல்ல அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சோ இட் இஸ் கால்ட் as irrebuttable presumption of law. கன்க்ளூசிவ் ப்ரூஃப் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? 2 clause B. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? irrebuttable presumption of law. ஓகேங்களா? சோ இந்த மே பிரஸ்யூம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ல இருந்து இதுதான் நடந்திருக்கு, இது நடக்கல அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் செக்ஷன் 119 ஆஃப் BSA, 114 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை கோர்ட்டே பிரஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெட்டரு கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டேன், என்ன அர்த்தம்? அது ரிட்டர்ன் ஆகல, சோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஒரு ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அப்ப அது அநியாயமா தான் கொடுத்துருக்காருன்னு நம்ம எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கணும்? அன்லெஸ் அண்ட் அன்டில் ஆப்போசிட்டா ஒரு கரப்ஷன் ஏதாவது ஈடுபட்டு இருக்காருன்னு தவிர நியாயமா தான் கொடுத்துருக்காருன்னு எடுத்துக்கணும். சோ ஆர்டினரி கோர்ட் ஆஃப் பிசினஸ்ல ஒரு காமன் கோர்ஸ், நேச்சுரல் ஈவெண்ட், ஹியூமன் கான்டக்ட், ஒரு பப்ளிக் சர்வெண்ட், பிரைவேட் பிசினஸ் எதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரிதான் நேச்சுரலா நடக்கும்னா அது கோர்ட் என்ன பண்ணிக்கலாம்? பிரஸ்யூம் பண்ணிக்கலாம். மே பிரஸ்யூம். சோ இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பொருள் காணா போச்சு. இந்த அழகான எம்ரல்ட் நெக்லஸ், நம்ம நீதா அம்பானி மாதிரி ஒரு நெக்லஸ் சப்போஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது டூப்ளிகேட், குஷால்ஸ்ல இருந்து வாங்கிருப்போம் நம்ம. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் காணா போயிடுச்சு, என்னோட நெக்லஸ். திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் அந்த நெக்லஸ் வந்து ஒரு இடத்துல அதை வச்சிட்டு இருக்காரு, விக்க ட்ரை பண்றாரு. நானு தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே போலீஸ் அதை பார்த்து பிடிச்சிருச்சு. இப்ப அவரோட கஸ்டடியில அந்த நெக்லஸ் இருக்கு. இந்த நெக்லஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டா அவர் பதிலே சொல்ல மாட்டாரு. இப்ப இவர் யாரு? கரெக்டா? இன்னொன்னு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ணிக்கலாம். சோ அன்லெஸ் யூ ஆர் ஃபவுண்ட் வித் a stolen property and unless until அது எப்படி கிடைச்சதுன்னு நீ கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காத வரைக்கும் நீ தப்பு செஞ்சவன் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம்? கோர்ட் அஸ்யூமோ பிரிசம்ஷனோ மே பிரஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த பிரிசம்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 114, 119 ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங், MCQ. அடுத்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதினாலும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டன். சோ நவ் அக்கம்ப்ளிஸ்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க கீழே. நான் அக்கம்ப்ளிஸ பத்தி எடுக்கும் போது உங்களுக்கு சொல்றேன். அக்கம்ப்ளிஸ்னா யாரு? உடன் குற்றவாளி. உடன் குற்றவாளி. நம்ம கூட சேர்ந்து நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணாதவங்க யாராவது இருக்கோமா? யாராவது சொல்லுங்க, நான் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நான் 2 தப்பு. ஓகே, சோ நம்ம பண்றது தனியா பண்ணுவோமா? சில டைம் we have a person with us. சோ நம்ம கூட சேர்ந்து தப்பு பண்ணவங்க பேர் என்னது? அக்கம்ப்ளிஸ். ஓகே, சோ இந்த அக்கம்ப்ளிஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ஆமா சார் நானும் மாலத்தியும் தான் வந்து கிளாஸ கட் அடிச்சுட்டு நாங்க வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட வார்த்தை நம்ம வீட்டுல எடுத்துக்குவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. ஆனா கோர்ட்ல எப்படின்னா இட் இஸ் அன்வர்தி. ஏன்னா நீயே தப்பு செஞ்சிருக்க, நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? வேற ஒருத்தரோட கொராபரேட் பண்ணாதான் வர்த்தின்னு எடுத்துக்கணும். சோ இங்க என்ன பிரிசம்ஷன்? அக்கம்ப்ளிஸா நீ தப்பானவனா இருக்க வாய்ப்புண்டு அப்படின்ற பிரிசம்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். சோ தீஸ் ஆர் த ஸ்மால் பிரிசம்ஷன்ஸ். சோ இதெல்லாம் என்னது? பெர்மிசிவ் பிரிசம்ஷன்ஸ். வேணும்னா நீ எடுத்துக்கலாம், வேணாம்னா நீ எடுத்துக்க தேவையில்லை. சோ மே பிரஸ்யூம்ன்றது பெர்மிசிவ் பிரிசம்ஷன் அண்ட் பிரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட். ஒரு ஃபேக்ட நம்ம பிரஸ்யூம் பண்ணிக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஷால் பிரஸ்யூம். ஷால்னா என்னது? கம்பெல்லிங் பிரிசம்ஷன். கன்ஃபார்ம் இத பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 118 ஆஃப் அவர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். திருப்பி வரும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அதுல MCQ நமக்கு திருப்பி வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப முக்கியம். சோ ஷால் பிரிசம்ஷன் வந்து ஒரு ஷால் பிரஸ்யூம் ஆஃப் அ ஃபேக்ட். அதை வந்து நம்ம ப்ரூவ்டு கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். எது வரைக்கும்னா அதை ஆப்போசிட்டா டிஸ்ப்ரூவ் பண்ற வரைக்கும்.
ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா செக் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரும், ப்ராமிசரி நோட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வரும், டிமாண்ட் டிராஃப்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். வேற என்ன நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வருது. இதெல்லாம் என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். செக் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராமிசரி நோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்க கையில வச்சிருந்தாலே அதை நீங்க திருடல, ஓசியில வாங்கல, ஒரு கன்சிடரேஷனுக்கு தான் வாங்கிருக்கீங்க, யாரோ கடன் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்காங்க, காசுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ரெசியூம் பண்ணிக்கணும்னு 118ல இருக்கு. அந்த 118ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, மே ப்ரெசியூம்னு சொல்லிருப்பாங்களா, ஷால் ப்ரெசியூம். சோ கோர்ட்டுக்கு நீங்க தான் ஜட்ஜி ஜேஎம் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல போட்டாங்க, அப்படி இல்லைன்னா 138 கேஸ் டீல் பண்ற இடத்துல போட்டாங்கன்னா உங்ககிட்ட வருது ஒரு செக், உடனே என்ன நீங்க ப்ரெசியூம் பண்ணணும், 118 படி இது கன்சிடரேஷனுக்காக இவர் வாங்கிட்டு வந்த செக் அப்படின்னு ஷால் ப்ரெசியூம். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா, சார் கன்சிடரேஷன் எல்லாம் இல்ல சார், இவங்க வந்து எனக்கு கிஃப்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, இவங்க எல்லாம் நான் மொய்யா எழுதுனேன் சார், காசா கொடுக்காம செக்ல மொய் எழுதுறேன் சார் அப்படின்னு நான் வந்து எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா? ஆப்போசிட்டா குடுக்கலாம் மேம். இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, ஆன் த கான்ட்ரரி ப்ரூவ். நீ ப்ரெசியூம் பண்ணிக்கலாம், நீ நினைச்சுக்கலாம், ஆனா ஆப்போசிட்டா எவிடன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கலாமானா கொடுக்கலாம். So shall presume is a compulsive presumption. ஆனா it is rebuttable presumption of law. நான் ஆப்போசிட்டா பேசலாம். இப்ப நம்ம வீட்ல எப்படியோ ஒரு சிப்ளிங்ஸ்ல ஒண்ணு நல்லா படிக்கிற, எல்லா பேச்சும் கேட்கிற ஒரு என்ன சொல்றது விஷ கிருமி இருக்கும், கரெக்டா? அது எது பண்ணாலும் வீட்ல என்ன நினைச்சுப்பாங்க, அண்ணன் பொண்ணு, அம்மா அந்த பொண்ணு கூட தான் அம்மா நைட் எல்லாம் பேசிட்டு இருக்கா, ஏய் உங்க அண்ணனை பத்தி மட்டும் நீ தப்பா பேசாத அப்படின்னு அம்மா கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க, கரெக்டா? ஆனா இந்த பாரு ரெக்கார்டிங்க கேளு அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டா கொண்டு போய் கொடுக்கலாமா? சோ presumption is there but it is rebuttable. சோ அதுதான் வந்து shall presume, compelling presumption of law but it is rebuttable presumption of law. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாகுபலி, அது என்னது? கன்க்ளூசிவ் ப்ரூஃப். எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? 2 clause B-ல. What is this? Concentration must be right here. 2B. Okay. So ஒரு fact court shall not allow to disprove. இந்த ஒரு fact அதுல இருந்து வந்துருச்சுன்னா அது conclusive சார். இதுக்கு ஆப்போசிட்டா நீங்க பேசவே கூடாது. Court will not allow you to disprove. இதுக்கு பேர் தான் வந்து conclusive proof. Example வந்து judgment of a court section 35 பார்க்கலாம், 41 of the Indian Evidence Act பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு valid marriage substances இருக்கும்போது ஒரு child born ஆயிருந்தா it is called as a legitimate child. உங்களுக்கு வந்து 112 of the Indian Evidence Act, 116 of the BSA பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இதெல்லாம் conclusive proof. சோ இப்போதைக்கு நம்ம டெஃபினிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். These are all very very important. இந்த செக்ஷனை இந்த கான்செப்ட்னு உங்க நோட்ஸ்ல நீங்க தெளிவாக எழுதியிருக்கோம். அப்ப புக்கை எப்படி படிக்கிறது அப்படின்னா, எனி புக் கிருஷ்ணமாச்சாரி சூப்பரா, கிருஷ்ணமாச்சாரி ஓகேயா இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பை கிருஷ்ணமாச்சாரின்னு இருக்கும். ஓகே, இது ஓல்டு, இது நியூ இது போட்டாங்கன்னா தெரியல. ஆனா ஜஸ்டிஸ் மோனிர் வந்து புதுசையும் பழசையும் சேர்த்து போட்டிருக்காங்க, ஜஸ்டிஸ் மோனிர். அதே மாதிரி தக்வானி புதுசு வந்துருச்சு, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் பிஎஸ்ஏ பை தக்வானி சூப்பரா இருக்கும். ஓகே, சோ புக்கு வாங்கணும்ன்றது கம்பல்சரி கிடையாது. ஆனா சில பேருக்கு எனக்கு புக்ல படிச்சாதான் புரியும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சோ உங்க ஓன் நோட்ஸ் எடுத்துட்டு புக்கு சும்மா கதை புக்கு மாதிரி நீங்க திருப்பி படிச்சா போதும். தட்சினா இததான் நீங்க ரீடைன் பண்ணணும் மைண்ட்ல. ஓகே, நவ் உங்க வீட்ல வந்து ஒரு வீட்டுக்கு நீங்க உள்ள போகணும், எப்படி போவீங்க? கதை திறந்து காலிங் பெல் அடிப்பீங்களா? உங்க வீட்டுக்குள்ள போகணும்ப்பா, உள்ள யாரும் இல்ல, காலிங் பெல் அடிச்சு அப்படி சொன்னீங்களா? ஓகே, என்ன பண்ணுவீங்க? கதவை திறந்து நம்ம போகணும், கரெக்ட்ங்களா? அதே மாதிரிதான் ஒரு கோர்ட்ல நம்ம எல்லா எவிடன்ஸையும் எடுத்துட்டு போய் டம்ப் பண்ண முடியாது, போறதுக்குன்னு ஒரு வே இருக்கு. அதுதான் உங்களுக்கு செக்ஷன் 3 ஆஃப் அவர் பிஎஸ்ஏ, செக்ஷன் 5 ஆஃப் அவர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். எதெல்லாம் நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதே இந்த செக்ஷன்ஸ் தான். So evidence may be given of a fact in issue or a relevant fact and of no other. So fact in issue பிரச்சனை இருக்கா, அது சம்பந்தமா ஒரு எவிடன்ஸ் கொடுக்கீங்களா, கொடுங்க. ரெலவென்ட் ஃபேக்ட பத்தி நீங்க கொடுக்குறீங்களா, கொடுங்க. ஆனா பட் அதர்ஸ பத்தி
கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப ஏ அண்ட் பி வந்து செத்து போயிட்டாரு. அரவிந்த் தான் அடிக்கிறாரு, அடிச்சிருக்காரு, அடிச்சே சாவடிச்சிருக்காரு. இப்ப இவர் அடிச்சுதான் சாவடிச்சாரு அப்படின்றதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்? அது ஃபேக்ட் இன் இஷ்யூ, அது ரெலவெண்ட் ஃபேக்ட், அதனாலதான் கொடுக்கலாம். சோ எதெல்லாம் ரெலவெண்ட் ஃபேக்ட்? ஃபேக்ட் இன் இஷ்யூனா பிரச்சனையில இருக்கிறது. அப்ப ரெலவெண்ட் ஃபேக்ட் என்னது? அந்த பிரச்சனையில உள்ள ஃபேக்ட்டுக்கு தொடர்புடைய ஒரு. ஓகே, இவங்க யாருமே இன்டர்வியூல இதே கேலிபர்ல போய் உட்கார்ந்தாங்கன்னா கிளியர் பண்றது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரொம்ப கஷ்டம். நோ ரெலவெண்ட் ஃபேக்ட்னா சொல்லுங்க. ஏ பிக்கு நடுவுல ப்ரீவியஸா ஏதாவது பிரச்சனை இருந்தா அவரை மோட்டிவோட relevant fact is defined section 2 of our BSA. இததான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அந்த relevancy how it is related அப்படின்னு ஒரு ஃபேக்ட் ரிலேட்டட்ன்றத செக்ஷன் 3ல இருந்து உங்களுக்கு 50 ஆஃப் BSA வரைக்கும் கொடுத்திருக்காங்க. those are the relevant fact. ரெண்டே லைன் முடிஞ்சு போச்சு. closely connected facts sir. ஆமா, closely connected facts இல்ல சார். எவ்வளவு க்ளோஸ்ன்றது உங்களுக்கு இப்படி பக்கத்துல இருக்கிறது க்ளோஸா இருக்கலாம், எனக்கு அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் க்ளோஸா இருக்கலாம். நோ, தட் இஸ் நாட் தி டெஃபினிஷன். 2 கிளாஸ் ஸ்கேல் என்ன சொல்லிருக்காங்க? கீழே எதெல்லாம் ரெலவென்ட்னு செக்ஷன் 3ல இருந்து 50 வரைக்கும் சொல்லிருக்காங்களோ அதெல்லாம் தான் ரெலவென்ட் ஃபேக்ட். நம்மளா இமேஜின் பண்ண முடியாது. அந்த கிளாரிட்டி இருக்கு. ஓகேங்களா? நவ் சோ கம்மிங் டு ரெலவென்சி அண்ட் அட்மிசபிலிட்டி. எதெல்லாம் ரெலவென்ட்னு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குன்றது 3ல இருந்து 50 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே அட்மிசிபிளா அப்படின்றது கிடையாது. ரெலவென்சின்றது பெரிய ஏரியா, அட்மிசிபிலிட்டின்றது அதுல இருந்து ஒரு சின்ன ஏரியா. இப்போ ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலைய பத்தி யாரோ ஒருத்தர் காதுல கேட்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்கும் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா, யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, அந்த விஷயத்த வந்து கொலைய பத்தி தான் கேட்டிருக்காங்க. இட் இஸ் ரெலவென்ட். ஆனா அது அட்மிசிபிளா? அட்மிசிபிள் கிடையாது. ஏன்னா ஹியர்சே எவிடன்ஸ் அட்மிசிபிள் கிடையாது. சரி, குற்றவாளியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சார் நான் தான் சார் இந்த கொலைய பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது ரெலவெண்டா? ரெலவெண்டா இல்லையா? ரெலவெண்ட். இது அட்மிசிபிள் கிடையாது. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கொடுக்குற கன்ஃபெஷன் இஸ் இன்அட்மிசிபிள். சோ நீங்க பாத்துக்கிறது என்னன்னா ஆல் ஃபேக்ட்ஸ் லாஜிக்கலி ரெலவெண்ட் வந்து லீகலி ரெலவெண்ட் கிடையாது. லாஜிக்கல் ரெலவென்சி வேற, லீகல் ரெலவென்சி வேற. இந்த இடத்துலதான் அட்வொகேட் ரோலே பிளே ஆகும். We will do all endeavor to misguide the entire court. It is your duty to do what? ரிசர்ச் பண்ணி நீங்க தயாரா வந்தா உட்காரணும். ஓகேங்களா? டன். சோ இதுல லீகலி ரெலவெண்ட் எது அப்படின்றதுதான் நம்ம ஃபுல் எவிடன்ஸ் ஆக்ட்லயுமே கொடுத்திருக்கு. அதுலயுமே எது அட்மிசிபிள், நாட் பேஸ்ட் ஆன் லாஜிக், லா அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை வச்சுதான் எது அட்மிசிபிள் நீங்க பார்க்க போறீங்க. ரெலவென்சி இஸ் a genus, admissibility is a species. So relevancy is a bigger ball. அதுக்குள்ள சில விஷயங்கள் தான் என்னது admissibility. இது ஒரு 3 மார்க் and 5 மார்க் கொஸ்டின். இதுக்கு நீங்க ஒரு 5 எக்ஸாம்பிளாவது கொடுத்து ஆன்சர் எழுத தெரியணும். ஓகேங்களா? சரி, ரெலவெண்டா இருக்குது அது மட்டும் தான் கோர்ட்டுக்கு எடுத்து வரணும்னு சொல்றேன். ஆனா நம்ம அட்வொகேட் ரெலவெண்டா இருக்கிறது மட்டுமா எடுத்துட்டு வருவோம்? நான் வந்து ட்ரையலை இழுப்பேன், ஒரு 50 விட்னஸ் கூட கூட்டு வருவேன். தேவையில்லாதது எல்லாம் பூரா எந்தெல்லாம் ஆணிலாம் தேவையில்லாத எல்லாத்தையும் கொண்டு வந்து கோர்ட்ல போடுவேன். ஓகேங்களா? யாரு கொஸ்டின் கேட்கணும் இது ரெலவெண்டா இல்லையா அப்படின்னு? யாரு கொஸ்டின்? நீங்க தான். கரெக்ட். 136 of the Indian Evidence Act, 141 judges power to question on relevancy is an important area. MCQ 3 mark 5 mark. So judge decide பண்ணும் on question of relevancy and admissibility. ஏதோ ஒரு ஃபேக்ட கொண்டு வந்தா in what matter it is related, in what manner it is related அப்படின்றத கொஸ்டின் நீங்க எடுக்கலாம். இந்த மாதிரி தான் சார் ரிலேட்டட்னு அவங்க சொல்லி ஒத்துக்கிட்டா சாட்டிஸ்ஃபை ஆனா நீங்க அதை அட்மிட் பண்ணிக்கலாம். ஓகே? சோ தட் இஸ் a thing. இப்ப ரெலவெண்டே இல்ல, அதை மார்க்கிங் பண்ண முடியுமா? யூசுவலி ரெலவெண்ட் இல்லாதது மார்க் பண்ண மாட்டாங்க. ஆனா மார்க் பண்ணா கூட அதுக்கப்புறம் ரெலவெண்ட் இல்லைன்னா அது கோர்ட்டு தூக்கி போட்டுடலாம். மார்க்கிங் பண்ணிக்குவாங்க.
பண்ணிட்டு இது ரெலவெண்ட் இல்ல சார், இது நாங்க ரிலே பண்ண முடியாது, இதை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. விச் இஸ் நாட் ரெலவெண்ட், அப்புறம் கூட கல் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டன். சோ இப்ப ரெலவென்சிக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன்ஸ். ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன்ஸ்னா ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு, அவர் உங்களோட ரெகுலர் கஸ்டமர். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி சார் நான் நேத்து தான் சார் ஒரு திருடு பண்ணேன், அது நீங்க வந்து முன்னாடி எல்லாம் பெயில் வாங்கி குடுத்துட்டீங்க, பரவாயில்ல சார் 10 கேஸ் இருக்கு, இது ஒரு 16வது கேஸ், அடுத்து வந்து அந்த வீட்டுல போய் பண்ண போறேன் சார், ஃபியூச்சரா எனக்கு பெயில் வந்து ரெடி பண்ணும் சார் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகேங்களா, ஆல்ரெடி நடந்த திட்ட பத்தியும் சொல்லியிருக்காரு, ஃபியூச்சர்ல நடந்த திட்ட பத்தியும் சொல்லியிருக்காரு. இப்ப இத பத்தி நீங்க போலீஸ் கிட்ட சொல்லலாமா? ஃபியூச்சர் நடக்க போறத பத்தி சொல்லலாம். பட் முன்னாடி ஆக்சுவலி முன்னாடி நடந்ததையும் சொல்லணும்னு கொண்டு வரணும். இது என்ன அநியாயம்பா, பட் லா அப்படி இருக்கு. ஓகேங்களா, சோ பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன், யார் உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொன்னாலும் அவங்களை வெளியே நீங்க கைவிட்ட கூடாது அப்படின்றதுக்காக அட்வொகேட் அண்ட் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் பிரிவிலேஜ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. ஆனா நடக்க போறத சொல்லலாம், தட் இஸ் எக்ஸெப்ஷன், நம்ம பார்ப்போம். சோ இந்த அவரு கொலைய பத்தியோ ஏதோ ஒரு அஃபென்ஸ் பத்தியோ சொன்னாரு, அது ரெலவெண்டா? ரெலவெண்ட். ஆனா அட்மிசிபிளா? கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? ரெலவெண்ட் ஆனா அட்மிசிபிள் கிடையாது. இப்பவே நான் மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இன்னும் 2 எக்ஸாம்பிள் எழுதினீங்கன்னா 5 மார்க், 3 எக்ஸாம்பிள் எழுதினா 3 மார்க், அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ. ஓகே, சோ நவ் கம்மிங் டு தீஸ் ஆர் கேஸ் லாஸ், நாட் மச் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேணும்னா பாத்துக்கலாம். சொல்லுங்க சார். இந்த ப்ரொபஷனல் கம்யூனிகேஷனும் ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷனும் ஒண்ணுங்களா இல்ல வேற வேற? ஆல்மோஸ்ட் சேம் தான் சார், சேம் ஏரியால தான் வரும். பிரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன்ஸ் கீழ ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஏன்னா இந்த பிரிவிலேஜ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கீழ இருக்க பிரிவிலேஜ் இருக்கு, ஸ்டேட் ஆபீஷியல்ஸ் சொல்லக்கூடாதுன்ற பிரிவிலேஜ் இருக்கு, அதுல ஒரு ஏரியா தான் வந்து ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, அதுவும் நம்ம கிளாஸ் எடுப்போம். ஓகே சார், நவ் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் செக்ஷன், செக்ஷன் 6, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். ஒரு ஃபேக்ட் இருக்கும், ஆனா அது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவோட சேர்ந்தது இருக்காது. நாட் கனெக்டட் வித் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ, ஆனா பட் கனெக்டட் as a சேம் டிரான்சாக்ஷன். அது அந்த அஃபென்ஸோட சேர்ந்து நடந்திருக்கும். கத்தியால ஒருத்தர் குத்துப்பட்டிருப்பாரு, வெளியே ஓடும் போது ஐயோ இந்த சுரேஷ் தான் என்ன குத்திட்டான் அப்படின்னு ரத்தத்தோட ஓடி வந்திருப்பாரு. இவர் ரத்தத்தோட ஓடி வந்தது 4 பேர் கேட்டிருப்பாங்க. சோ அந்த அஃபென்ஸோட என்ன நடந்திருக்கு, இவரு கத்திட்டு ஓடுனது எல்லாமே நடந்திருக்கு. சோ இட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். இந்த சேம் டிரான்சாக்ஷன்ல நடக்கிறதுக்கு பேர் என்னது? ரெஸ் ஜெஸ்டேன்னு சொல்லுவோம். செக்ஷன் 6 கீழ இருக்க டாக்ட்ரின், செக்ஷன் 4 ஆஃப் பிஎஸ்ஏ கீழ இருக்க டாக்ட்ரின் வந்து டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் ஜெஸ்டே. லாஸ்ட் இருக்கவங்க சொல்லுங்க, என்ன டாக்ட்ரின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? டாக்டர் ஆஃப் ரெஸ் ஜெஸ்டே. உங்களுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் முடிஞ்சிச்சுல சார், இதுல 2 கேஸ்ல சொல்லி கொடுத்தனே, அது சொல்ல முடியுமா? நேம் மட்டும். பெட்டிங்ஃபீல்ட். சூப்பர், ஆர் வெர்சஸ் பெட்டிங்ஃபீல்ட். ஓகே, இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து எவ்வளவு நாள் படிச்சுட்டே இருக்கோன்றது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம். எதுவுமே மைண்ட்ல இல்லனா ரொம்ப கஷ்டம். ஓகே, வெரி குட் விகாஷ், நீ வெரி குட். ரெண்டுமே தான், 2 கேஸ்ல பாத்துருக்கோம். ஓகே, சோ நாட் இன் இஷ்யூ, இஷ்யூக்கு இல்ல, பட் கனெக்டட் வித் ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ. எப்படி? as a part of same transaction அப்படின்ற மாதிரி. இது சேம் டைம்லயும் நடந்திருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைம்லயும் நடந்திருக்கலாம், இல்ல சேம் பிளேஸ்லயும் நடந்திருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிளேஸ்லயும் நடந்திருக்கலாம். சோ எப்படி நீங்க எழுதுறீங்க? a fact not in issue but connected with fact in issue in the as part of same transaction. இந்த not in issueன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இத மட்டுமே ஏபிபில இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த not in issue ஏன் சொல்ல திருப்பி சொல்லுங்க இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ keywords are very very important. whether they occur in the same time or different time, same place or different place. இப்ப ஜென்சி ப்ரொடெஸ்ட்லாம் நம்ம பாக்குறோம்ல, அந்த மாதிரி எங்க நடந்துச்சு ஜென்சி ப்ரொடெஸ்ட்? நேபாள்ல நடந்துச்சு, கரெக்ட்டுங்களா? சோ அப்போ ஒருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம வந்து ஜென்சி ப்ரொடெஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம்னு. இன்னொருத்தர் வந்து போன்ல இங்க நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம், வேற ஒரு கத்மண்டு, நேபாள தானே இருக்கு, அதோட கேபிட்டல் தானே, ஜியோகிராஃபி கொஞ்சம் வீக். ஓகே, சோ கத்மண்டுல நீங்க பண்ணுங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க போன் பண்ணி சொல்றாரு. இவரு சொன்னோன்னா வேற இடத்துல இவங்க சொல்றாங்க. சோ 4-5 இடத்துல வந்து இந்த ப்ரொடெஸ்ட் இப்ப வெடிக்குது, வேற வேற இடத்துல நடக்குது. ஆனா இது ரெஜிஸ்டர் கீழ வருமா? பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கலாம், பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா இருந்தால் ரெஜிஸ்டர் கீழ தான்
வரும். ஓகேங்களா? இதுல வந்து வார்னு கொடுத்திருப்பாங்க, நான் ப்ரொடெஸ்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓகே. சோ நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபிள் வந்து பேஸ்ட் ஆன் தி இங்கிலீஷ் டாக்ட்ரின் கால்ட் as res geste அப்படின்னு சொல்லிட்டு, res gesteக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா திங்ஸ் டன், எதெல்லாம் நடந்துச்சோ அதுதான் வந்து res gesteோட மீனிங். இது சிவில் கேஸ்ல அப்ளிகபிளா? நீங்க சொல்லுங்க. res geste சிவில் கேஸ்ல அப்ளிகபிளா? ஏதாவது கெஸ் பண்ணுங்க. 2 தானே இருக்கு, சிவில் கிரிமினல் இல்ல. ஆமாவா? applicable ma'am. அப்ளிகபிளா? நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. எஸ். நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மேக்ஸிமம் கிரிமினல்ன்ற மைண்ட் செட்லயே இருந்திருப்போம். அப்படி கிடையாது. res geste is applicable even for civil matters. இது ஒரு MCQ. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் அண்ட் அண்டர்சைன்ட் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே தான் வரும். எது கண்டெம்பரேனியஸா நடக்குதோ, இப்போ ஒரு இடத்துல திருடு போகுது, இல்ல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு லேடி ரேப்க்கு உள்ளாகுறாங்க அப்படின்னும் போது அவங்க இமீடியட்டா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. திருடு நடந்துருச்சு, அப்படியே கையோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபேக்ட் எது கீழே வரும்? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது res geste கீழே வரும். நேத்து நடந்துச்சு, நான் நாளைக்கு போனா res geste கீழே வருமா? வராது. சோ என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்? கண்டெம்பரேனியஸ் ஆக்ஷன்ஸ், ஸ்பான்டேனியஸா அது நடந்த உடனே நான் வந்தனாதான் அது res geste கீழே வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து ஏதோ நடந்திருக்கு, ஆனா நான் முடிவு பண்ணி அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வேற யார்கிட்டயோ சொல்றேன். இது res gesteக்கு வருமா? வராது. இது எதுக்கு கீழே வரும்னு பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்ட் கான்டக்ட் கீழே வரும். இந்த செக்ஷனுக்கு கீழே வராது, வேற செக்ஷனுக்கு கீழே வரும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. டெலிபரேட்டா இருக்கக்கூடாது, ஒப்பீனியனா இருக்கக்கூடாது, ஸ்பான்டேனியஸா கண்டெம்பரரியா இருக்கணும். அதான் res geste. res geste is a 3 mark and a 5 mark. Very 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 important. Okay, now இந்த res geste is an exception to hearsay rule னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஒரு ஹியர்சேவா இருந்தா அதை எவிடன்ஸா எடுத்துப்பீங்களா? எடுத்துக்க முடியாது. ஆனா இவன் கத்தியால குத்திட்டான்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே ரத்தத்தோட ஓடுறான். அப்ப நான் என்ன பண்றேன்? அதை பாத்துறேன். சார், இவனை வந்து ரமேஷ் தான் சார் கத்தியால குத்துனான் அப்படின்னு நான் சொல்றேன். இது டைரக்ட் எவிடன்ஸா? கத்தியால குத்துறதை நான் பார்த்தனா? பார்க்கல. ஆனா நான் என்ன சொல்றேன்? கத்தியால ரமேஷ் தான் குத்துனான்னு இவன் கத்திக்கிட்டே ஓடினா சார்னு சொன்னது ஹியர்சே எவிடன்ஸ் தானே? ஆனா அது அட்மிசிபிளா? இங்க அட்மிசிபிள். சோ res geste is an exception to hearsay rule. ஸ்பான்டேனியஸா ஒரு குற்றம் நடக்குதுன்னும் போது அவன் ஏதாவது சொல்றான்னா அது பொய்யா இருக்காது. அத நீங்க கேட்டீங்கன்னா அது ஹியர்சேவாக இருந்தாலும் நீங்க கோர்ட்டுக்கு வந்து சொல்லலாம், நாங்க எடுத்துக்குவோம். அதுக்கு பேர் தான் என்னது? ஹியர்சே ரூலுக்கு எக்ஸெப்ஷன் res geste அப்படின்றத நம்ம பார்க்கணும். டைரக்டா எந்த ஒரு ஓரல் எவிடன்ஸா இருந்தாலும் டைரக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன செக்ஷன்? 55 சூப்பர். 60 of the Indian Evidence Act, 55 of our BSA ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸெப்ஷன் தான் இந்த res geste. சோ ஹியர்சே எவிடன்ஸ்னா என்ன அப்படின்ற क्वेश्चन ரிப்பீட்டடா வரும். MCQலயும் வரும், 3 மார்க் 5 மார்க் இன்டர்வியூலயும் வரும். அத பத்தி இங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டைரக்டா நீங்க பார்க்க மாட்டீங்க, ஓன் நாலேஜ்ல இருக்காது. மத்தவங்க நாலேஜ்ல இருந்து நீங்க எடுத்து பேசுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஹியர்சே அப்படின்னு. சோ இத லேட்டர் ரீட் பண்ணி பாருங்க. 2 கேஸ்ல மட்டும் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ ஆர் வர்சஸ் பேடிங்ஃபீல்ட், இதுல என்ன நடக்கும்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒய்ஃபோட த்ரோட்டை ஸ்லிப் பண்ணிடுவாரு, வெட்டிடுவாரு. இந்த லேடி வந்து அப்படியே முடியாம வெளியே வரும். வெளியே வந்தோன்னா அவங்க ஆண்ட பாக்கும். ஆண்ட பார்த்தோன்னா, ஐயோ என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, இந்த மாதிரி என்ன வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு செத்து போயிடும். இந்த ஆண்டி என்ன பண்ணும்? வந்து எவிடன்ஸ் கொடுக்கும். எவிடன்ஸ் கொடுத்தோன்னா ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு? நீ ஹியர்சே, நீ பாத்தியா அவன் கழுத்துல வெட்டினதை பாத்தியா? அவன் வீட்டுல இருந்தாலும் சரி, இது பண்ணாலும் சரி, நீ பாத்தியா கழுத்துல வெட்டினத? கிடையாது, நீ ஹியர்சே, உன்னை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே அமைச்சிருவாங்க. இது நியாயமா? டையிங் டிக்ளரேஷன் என்ன டையிங் டிக்ளரேஷன் கீழே வரும்ல. டையிங் டிக்ளரேஷன் கீழே வரும். ஆனா res geste கீழே வருமான்னு கேட்டா வருமா? res geste கீழே வருமா? வரும். மேம் இத ஓவர்டர்ன் பண்ணிடுவாங்க மேம் நெக்ஸ்ட் கேஸ்ல. அதுதான். சோ இது அநியாயமா இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த res geste பிரின்சிபிள நீங்க வந்து எக்ஸெப்ஷன் டு அவர் ஹியர்சேன்னு எடுத்துக்கணும்ன்றது இந்த கேஸ்ல தான் சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் தப்பான பழைய கேஸ் என்னது? ஆர் வர்சஸ் பெட்டிங்ஃபீல்ட். புது கேஸ் வந்து ரத்தன் வர்சஸ் ஆர். இதுல என்ன நடக்குமா? இதே மாதிரி வைஃப் தான் சுற்றுவாங்க. அவ உடனே போன் பண்ணுவா இந்த விஷயத்த சொல்றதுக்கு. பழைய டைம்
போன்லாம் பண்ணும்போது டைரக்ட்லி இட் நாட் கனெக்ட். டெலிபோன் ஆபரேட்டர் கிட்ட போவோம், அதுக்கப்புறம் அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வெரி ஓல்டு கேஸ். சோ அவங்க டெலிபோன் இந்த மாதிரி செத்துக்கிட்டு இருக்கீங்க, டெலிபோன் ஆபரேட்டர் வந்து போன் எடுத்து டு ஹூம் கேன் ஐ கனெக்ட், சோ அது கனெக்ட் பண்ண அது வரைக்கும் இல்ல. சோ உடனே அவன் என்ன சொல்றான்னா, ஐயோ என் ஹஸ்பண்ட் என்ன சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். சோ இப்ப இந்த டெலிபோன் ஆபரேட்டர் சுட்டதை பார்த்தாங்களா? கிடையாது. பட் சேம் டிரான்சாக்ஷன்ல இருக்கிறத கேட்டிருந்திருப்பாங்க. சோ ரெஸ்ட் டே ஹஸ்பண்ட் தான் சுட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னது சேம் டிரான்சாக்ஷன், இட் இஸ் ரெஸ்ட் டே அண்ட் எக்ஸெப்ஷன் டு ஹியர்சே எவிடன்ஸ், இது ரெலவென்ட் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல எடுத்திருப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் a previous year question. How rest stay is exception to hearsay evidence என்றது previous year question. இப்ப வேணா நமக்கு எப்படா கிளாஸ் முடியும்னு இருக்கலாம். அன்னைக்கு பேப்பரை பார்த்துட்டு பாதி எழுதிட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் ஜட்ஜா உட்காரும் போது regret பண்ணுவோம். நான் I have seen who have cleared, I am still seeing who are regretting. regret பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு மார்க் 0.5 தான். அதுக்கு நீங்க திறமை இல்லைன்னு இல்ல, திறமை வந்து டேலண்ட் எல்லாருக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். ஆனா டேலண்ட் எதனால பீட் பண்ண முடியும்? ஹார்ட் ஒர்க்னால பீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரொம்ப டேலண்ட், ஹார்ட் ஒர்க் இல்ல எந்த தொழிலையும் ஷைன் ஆக முடியாது. நான் எழுதி சொல்றேன், ஜட்ஜ் மட்டும் இல்ல, அட்வொகேட்ல இருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன் ஒரு குழந்தைய கூட வளர்க்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, நத்திங் கேன் பி டன். சோ ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்னு சொல்லிட்டு செஷன் ஒரே ஆஃப்லைன் மட்டும் அமிச்சிடலாம். ஏன்னா ஆன்லைன் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. சோ ஆஃப்லைன் மட்டும் அமிச்சிடலாம். ஆஃப்லைனுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சோ ஆஃப்லைன் இஃப் யூ வாண்ட் டு லீவ் யூ கேன் லீவ், பட் அட்டெண்டன்ஸ் எடுத்துருங்க. யாரெல்லாம் இல்லையோ ஸ்கிராட்ச் பண்ணிடுங்க. நாளைக்கு புது செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வராங்க, அவங்க இடத்த ஃபில் பண்றதுக்கு. ஓகே, ஆன்லைன்ல நான் ரீசன் கேட்டிருந்தேன். சிந்துக்கு வந்து எக்ஸெப்ஷன், சிந்து யூசுவலி கம்ஸ் ஒரு நாள் லீவ். ஓகே மேம் ஒன் டவுட்டுங்க மேம். மேம் இப்போ மேம் செக்ஷன் 2 சப் கிளாஸ் ஏல வந்து கோர்ட்ல வந்து ஆர்பிட்ரேஷன் வராது அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம்லங்க மேம். ஆனா இப்ப ஆர்பிட்ரேஷன் வந்து ஆர்டர் வாங்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராங்கல்லங்க மேம். அது வேறங்க. இப்ப ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறம் இட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் ஆஸ் a டிகிரி. அது வேற. ஆனா ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் எனக்கு கோர்ட் கிடையாது. நான் அதுல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி நீ வா சீஃப் எக்ஸாமின் பண்ணு, டாக்குமெண்ட் கொடு, இப்படி கொடு அப்படின்னு சொல்லி நான் இவாலுவேட் பண்ண மாட்டேன். அது மட்டும் தான். ஓகேங்க மேம். ரெஸ்கே ஸ்டேல ஒரு சின்ன டவுட் மேம். நீங்க சொன்னீங்க ரெஸ்கே ஸ்டேல வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்ததும் சேம் டிரான்சாக்ஷன்ல இமீடியட்டா இருக்கணும்னு சொன்னீங்க மேம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்துட்டு ஏ வந்துட்டு பிஏ ஷூட் பண்ணிட்டாங்க, செஸ்ட்ல ஷூட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு 5 minutes கழிச்சு இல்லை 10 minutes கழிச்சு தான் யாரோ வந்து பாக்குறாங்க. அப்போ அவங்க அந்த தருணத்துல வந்துட்டு ஏதான் ஷூட் பண்ணணும்னு சொன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒருத்தர் யாரோ எங்க வீட்டுல திருடிட்டாரு, நான் 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அது சேம் டிரான்சாக்ஷன் தான். டைம் இஸ் இம்மெட்டீரியல். அது பிரேக் ஆகாம கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க, அதை மட்டும் தான் பார்ப்போம். குட் क्वेश्चन. ஓகே, தேங்க் யூ. அதனாலதான் ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபரண்ட் டைம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க ஸ்பெசிபிக்கலி. எஸ், ஓகே மேம். வேற क्वेश्चन வேற ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் ஆஃப்லைன் கிளாஸஸ் மேம். இல்ல நாங்க மண்டே வென்ஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே மட்டும் தான் ஆஃப்லைன். நமக்கு வந்து மண்டே டியூஸ்டே நீங்க கட்டாயம் கோர்ட் விசிட் போகணும். வெட்னஸ்டே வந்து நமக்கு எப்பயுமே டெஸ்ட் இருக்கும் மேக்ஸிமம். தேர்ஸ்டே வந்து தேர்ஸ்டேல இருந்து ஃப்ரைடே, தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 7 to 9 நைட் வைப்போம். ஏன்னா காலையில கோர்ட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கிளாஸ் பார்க்கணும் 7 to 9. சோ இப்போ நாங்களும் வந்துட்டு சாட்டர்டே சண்டேஸ் வரணும்னா வரலாம். வாங்க வாங்க, கண்டிப்பா வாங்க, வெல்கம். இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கேன், OMRல இருக்கேன். சோ அப்படிங்களா? ஓகே, விருப்பப்பட்டா நீங்க வாங்க, நோ ப்ராப்ளம் வித் தட். ஆனா கோர்ட் விசிட் கண்டிப்பா போயிடுங்க. இந்த லாஸ்ட் சீன் வந்து ரெஸ்கே ஸ்டேல வரும் சார். கேக்கல சார். லாஸ்ட் சீன் தியரி அது ரெஸ்கே ஸ்டேல வரும். லாஸ்ட் சீன் தியரி எப்படி சார் ரெஸ்ட் டே வரும்? அவன் வந்து கொன்னதை நீங்க பாத்தீங்களா? ஏதாவது இப்ப பாருங்க, சேம் டிரான்சாக்ஷன் அஃபென்ஸோட சேம் டிரான்சாக்ஷன் இருக்கா? இல்ல அக்ரம்ஸ்க்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்தோம் மேடம். இந்த மாதிரி அது வந்து பிசினஸ் கான்டக்ட்ல வேணா வரும் சார். லாஸ்ட் சீன் தியரி இஸ் சம்திங் டிஃபரண்ட். we cannot connect with ரெஸ்ட் டே always, but good idea, but we cannot connect, that is the thing. சரிங்களா? ஓகே, எஸ் மேம். தேங்க் யூ மேம்.
தேங்க்யூ சார். மேம் எனக்கு கோர்ஸ் பத்தி கொஞ்சம் பர்சனலா எனக்கு டவுட்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் பர்சனலா கால் பண்ணலாம் மேம். வாய்ஸ் நோட் அனுப்புங்க கண்டிப்பா. ஏன்னா நான் பிரேக் அப்புறம் அடுத்த கிளாஸ் போறேன். பட் வாய்ஸ் நோட் will be answered. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு. ஓகேடா. we'll wind up and meet tomorrow. நாளைக்கு நான் எடுத்ததுல எல்லாத்துலயும் क्वेश्चन கேட்பேன். எல்லாரும் சூப்பரா பதில் சொல்லணும். ஓகே. thank you so much.